நம்முடைய இந்த 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான சாஸ்திர பாட வகுப்பில் அடியனுக்கு இந்த ஆண்டுக்கு உங்களுக்கு 2 சாஸ்திரம் எடுப்பதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறேன். அதில் திரு உந்தியார் கொடிக்கவி 2 சாஸ்திரம் நமக்கு எடுப்பதற்கு கிடைத்தது. இதில் திரு உந்தியார் என்பது சென்ற ஆண்டு சிவபிரகாசம் கலெக்டர் படியார் எடுத்திருந்தேன். அதனால் அப்படியே திக்காக மாற்றிக்கிட்டாச்சு. இப்போது இந்த திருவுந்தியார் என்பது 45 கலித்தாழிசைகளால் ஆன நூல். இதை ஒரு 4 வகுப்பில் பார்த்தோமா? எத்தனை வகுப்பு பார்த்தோம்? அது நினைவு அதில் நிறைய வகுப்பு போச்சு இல்லையா? ஒரு 5-6 வகுப்பு போயிருக்குமா? சரி, ஒரு 5-6 வகுப்பு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட கூட நம்ம கலெக்டர் படியாரும் சேர்த்து ஓரளவுக்கு சிந்தித்திருக்கிறோம். கலெக்டர் படியார் நீங்கள் படிக்கும் பொழுது உந்தியாரும் சேர்த்து சிந்தித்துக் கொள்ளுங்க. இதுதான் அதை பேசிகிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கும். எப்பொழுது வழக்கமாக சொல்கிறது தான், குறைந்தபட்சம் ஒரு 10 பாடலையாவது, முடிஞ்சதுன்னா 45 பாடலுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுறது ரொம்ப எளிது தான். மனப்பாடம் பண்ணிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு சாஸ்திரம் உங்களுக்கு முழுமையாக தெரியும் அப்படிங்கிற ஒரு தகுதி உங்களுக்கு ஏற்படும். நிறைய திருமுறைகளை நம்ம தெரிந்து வச்சுருக்கிறோம். சாத்திரமும் தோத்திரமும் ஆனாய் நீ என்ற அப்பர் சாமி இரண்டுமாகவே சுவாமி தான் இருக்கிறார். அதனால் தோத்திர பாடல்களை துதித்து கூட சுவாமியை நம்ம வழிபாடு செய்யலாம், சாஸ்திர பாடல்களை துதித்தும் வழிபாடு செய்யலாம். அதனால் இந்த உந்தியார் அதை நீங்கள் ரொம்ப எளிய சாஸ்திரம். அதே மாதிரி திருவருட்பயணம் கூட எளிய சாஸ்திரம். அதிலே ஒரு அதிகாரத்துக்கு ஒரு 2 பாடலாவது நீங்கள் மனப்படமாக வைத்துக் கொண்டீர்களானா நீங்கள் சைவ சித்தாந்தம் படித்திருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அதுதான் அத்தாட்சி. நீங்கள் எப்போது சர்டிஃபிகேட் தூக்கிட்டு போய் நான் சைவ சித்தாந்தம் படிக்கிறேன்னு காட்ட முடியாது. பேசும்பொழுது 2 பாட்டு எடுத்து விட்டிங்கன்னா சித்தாந்தம் எவ்வளோ தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் கைகண்ட யோகம் இது தடவத் தீருங்கிறது மாதிரி இது கைகண்ட யோகம் இது தான், நீங்கள் பாடல்களை மனப்படமாக வைத்துக் கொள்வது. அதன் அடிப்படையில் இந்த திருவுந்தியாரின் சாஸ்திரத்தை நிறைவு செய்துவிட்டு நமக்கு மேலுமாக இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் கொடிக்கவி என்றதாக இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலே மிகவும் சிறிய சாஸ்திரமாக வைகண்ட சந்தானத்தில் அருளி செய்யப்பட்ட 14 சாஸ்திரங்களில் மிகவும் சிறிய சாஸ்திரமாக இந்த சாஸ்திரம் இருக்கிறது. இந்த சாஸ்திரத்தை அருளி செய்தவர் தில்லைவாழ் அந்தணர்களிலே ஒருவராக இருந்த உமாபதி சிவாச்சாரியார். இந்த சிவாச்சாரியார் என்கின்ற வார்த்தையை நீங்கள் குழப்பிக் கொள்ளக்கூடாது. சிவாச்சாரியார் இங்கே சொல்லுவது சைவ ஆச்சாரியர் என்கின்ற இடத்துல தான் வந்திருக்குது. குருக்கள் தான் இருக்கு. அவன் கோயில் பூஜை குருக்கள் பண்ணுறாங்க பாருங்க, கண்மக்குறவர்னு அவங்களுக்கு பேர். கோயில் பூஜை பண்ணுறாங்களே குருக்கள்லாம், அவங்களும் நம்முடைய தர்மியாதனத்தினுடைய வெள்ளியம்பலவான சுவாமிகள் மாபாடிய இந்த முத்தினச்சி மாபாடியத்தில் அவர்களெல்லாம் கண்மக்குறவர் என்று சொல்கிறார்கள். அதாவது கண்மத்துக்கு தான் அவங்க அதிகாரிகள், ஞானத்திற்கு கூட அவர்களுக்கு நிச்சய அதிகாரம் இல்லை. அவர்களுக்கும் ஆச்சாரிய விஷயமாகி அவர்களுக்கும் அனுபூதிமானாக இருந்தால் தான் அவர்களில் யாரோ ஒருவர் அனுபூதி ஆச்சாரியனாக இருக்கத்தக்கவரை தவிர்த்து குருக்கள் என்பதனாலே அவர் ஞானத்திற்கு அடையாளமாக ஆக்கிக்கொள்ள முடியாது என்பது ஒரு சிறப்பான வாதமாக எடுத்து காட்டுகிறார். அதனால் அவர்கள் ஆச்சாரிய கண்மக்குறவர்களாக இருந்தாலும் அவர்களும் கூட அவிச்சின்ன பரம்பரையில் வந்த தர்மியாதனம் முதலிய ஆதீனங்களில் இருக்கக்கூடிய ஞானத்தை செய்யக்கூடிய ஆச்சாரியர்களிடத்து தான் அவர்களும் தீட்சை முதலியவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஆனால் அப்படி யாருமே அதிகமாக பார்ப்பதில்லை. அது ஒரு பகுதி இருக்கட்டும். இப்போது இந்த கண்மக்குறவர்களாகிய கண்மம்னா பூஜை முதலியவற்றை செய்வதற்குரியவற்றை செய்யக்கூடியவர்கள் நடத்தும். அதேமாதிரி அவங்களுக்கு ஞானம் இல்லையானா ஞானம் உண்டு. நம்ம பரமாச்சாரியர்கிட்ட தீட்சை அவங்க பெற்றுக்கிட்டு அவர்களுக்கு தந்தை வழிமுறையே அவங்களுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவே அவங்களுக்கு குருநாதராக இருந்துருவாங்க. அதனால் ஆச்சாரியராக இருப்பார், தந்தைக்கு தந்தையாக இருப்பார். தந்தை தான் முதல் குறவன் எல்லாருக்குமே முதல்ல. அதெல்லாம் அந்த வகையில் இருக்கிறதுனால அவங்க வெளியில் வருவது கிடையாது. ஆனால் நல்ல ஈடுபாட்டோடு இருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். முக்கியமாக தர்மியாதனத்தில் சிவாச்சாரியர்களாக நம்ம ஆதீனத்தில் காட்டக்கூடிய பக்தியும் மதிப்பும் வேறு எங்கும் நம்ம பார்க்கவும் இயலாது. அந்தளவுக்கு இந்த பரம்பரையினுடைய உன்னதத்தையும் ஆச்சாரியன் என்கின்ற அந்த ஞானத்தை செய்யக்கூடியவருக்கு ஆகமம் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் அவர்கள் ரொம்ப போற்றி மகிழ்கிறார்கள். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போது இந்த தில்லைவாழந்தனர்கள் என்பவர்கள் இவர்களும் கண்மக்குறவர்கள் தான். முக்கியமாக இவர்கள் ஆகம வழியில் நிற்கவில்லை. அதையும் நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தில்லைவாழந்தனர்கள் என்பவர்கள் இப்பொழுது இருக்கிறவங்க கிடையாது, அவங்க முன்னாடி இருந்தவங்க வேற, அவங்க குருக்கள் தான் இருந்தாங்க தில்லைவாழந்தனர்கள்னு சொல்கிறதா ஒரு கருத்து சொல்கிறாங்க. இந்த கருத்தை யாரும் வலியுறுத்துவாங்கன்னா குருக்கள்லாம் தான் வலியுறுத்துவாங்க, ஆதிசேவர்கள்லாம் தான் வலியுறுத்துவாங்களே தவிர்த்து மற்றவர்கள் யாரும் ஏற்கனவே இருந்ததும் தில்லைவாழந்தனர்களும் குருக்கள் தான் அப்படிங்கிறத வேறு யாரும் ஒத்துக்கொண்டதை இதற்கு அடியின் படித்ததில்லை. ஆனால் ஞானசம்பந்தருடைய தேவாரமாக இருந்தாலும் சரி, நம்ம சிதம்பரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம பழையகால எவிடன்ஸ் தான் நமக்கு கிடைக்கக்கூடியவை தேவார திருமுறைகள் தான். அதில் பல இடங்களில் வேத வழிபாடு நடந்ததற்கான அடையாளம் தான் காட்டப்படுகிறது. பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டெரியோமும் சிறப்பர் வாழ்தில்லைங்கிறது ஆகம வழியில் நின்று வழிபாடு செய்த ஒரு செய்தியை நம்ம எங்கும் அங்கே
பார்க்க முடியவில்லை. ஒருவேளை அது குறிக்கலைங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்போ ராமாயணத்தில் ராமன் பல் விளக்கினான் குளித்தான் எங்கேயும் இருக்காது. அதுக்காக கம்பர் சொல்லலைங்கிறதுக்காக ராமன் பல்லு வளர்க்காமல் குளிக்காமல் இருந்தார் அர்த்தமாகுமா என்ன? அப்படி கிடையாது. அதனால் ஆகம வழியில் வழிபாடு நடந்து இல்லை ஆளு சொல்லியிருக்காரு எங்களுக்கு. ஆகம வழியில் வழிபாடு நடக்கிறது எங்கேயும் குறிப்பிடவில்லை தேவாரத்தில்ங்கிறதுக்காக அது நடக்கலை அப்படிங்கிறது அர்த்தம் பண்ணிக்கூடாது. ஆனால் வைதிக வழியில் நின்னாங்கிறத பல இடங்களில் சான்றுகளால் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி மறையவர் வழி, அதாவது வைதிக வழி, வேத வழியில் நேரடியாக இருந்த ஒரு வழிபாடுன்னு வச்சுக்கொள்ள வேண்டியதான் அது. ஏன்னா வேதமும் நமக்கு முதல் பிரமாணம் தான். அதனால் வேத வழியில் நின்று வழிபாடு செஞ்சு அதை மறுக்கவும் முடியாது. நாம் வேதத்திலையும் மீமாம்சகம் என்று சொல்லக்கூடிய கர்ம வழி நிற்கிறாங்க, அதிலேயே வழிபாடு செய்கிறாங்க. அதிலிருந்து திரட்டி ஆகமத்தில் உள்ள கருத்துக்களையும் திரட்டி பதஞ்சலி சூக்தம் என்பதாக ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் பூஜை செய்வதாக நாம் பார்க்கிறோம். இந்த தெளிவாழ்ந்தவர்களுடைய பூஜை முறையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆகம வழியாக தான் இருக்கும். பேர் தான் ஆகம வழியை தவிர்த்து அவங்க பூஜை முறை எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே எப்படி தான் இருக்கும்னா அது ஆகம பொறி நம்ம எப்படிலாம் பண்ணு கொண்டுறோம் பூசி அது அப்படியே தான் அவங்களும் பண்ணுவாங்க. சில மாற்றங்கள் இருக்கலாம், அவ்வளோ தான். சரி, அப்படி இருக்கக்கூடிய அந்த தெளிவாழ்ந்தவர்களில் ஒருவராக நமக்கு இங்கே உமாபதி சிவம் என்கின்ற ஆச்சாரியன் இருக்கிறார். இவர் தீட்சிதர். அவங்க ஏன் தீட்சிதர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள்னா சிவருமான நேரடியாகவே தீட்சிக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வதனாலே தீட்சிதர் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். அந்த சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் விரிவாக பேச வேண்டிய சூழல் நூலை தொடங்கும்போது இருப்பதனாலே நாம் பேசுகின்றோம். இந்த திளைவாழ்ந்தனருடைய உமாவிஸ்வாச்சாருடைய சரித்திரம், அவர் அந்தனராக இருக்கிறார், திளைவாழ்ந்தராக இருக்கிறார், அவர்களுக்கு ஆச்சாரியனாக அவங்களுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஆகம ஈர்ப்பு ஏற்பட்டதனாலையும் பெருமானுடைய அருள் வீழ்ச்சி மிகுந்து தோன்றியதனாலையும் போரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆராயின்ப அருங்கனி பிழிந்த சைவ சித்தாந்த சாரம் கொண்ட சிலர் அப்படின்னார். இப்போ சைவ சித்தாந்தமே மெய் சமயம் என்பதை அந்த வழி சிவபெருமானம் தான் சைவ சித்தாந்தனுடைய உன்னத கடவுளே. சைவ சமயம் காமிக்கக்கூடிய உண்மையான மூர்த்தியே நடராஜமூர்த்தி தான். அதனால அவரை கூட இவர்கள் சைவ சித்தாந்த வழியில் நின்று வழிபடாததுனால இன்னும் கொஞ்சம் தெளிவாக சாமி கொடுக்குறார். சைவ சித்தாந்த வழியில் நிற்க வேண்டும் என்பதை கொடுத்ததுனால அவருக்கு அருள் வீழ்ச்சி ஏற்பட்டு ஆச்சாரியராக தோன்றுகிறார். அப்படி மறைஞான சம்பந்தர் என்கின்ற பரமாச்சாரியரிடத்தை அவர் ஆட்கொள்ளப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். மறைஞான சம்பந்தருடைய அருள் ஆற்றலினாலே அவர் ஒரு ஆச்சாரியர், சைவ ஆச்சாரியராக பரிணமிக்கிறார். இந்த அவிச்சின்ன பரம்பரைன்னு சொல்கிறோம், தொடர்ந்து வரக்கூடிய இடையராது வரக்கூடிய தைலதாரை போலம்பாங்க. எண்ணெய் பாட்டிலில் ஒரு ஓட்டை விட்டுட்டோன்னா எண்ணெய் அப்படி தொடர்ந்து ஊற்றி கொண்டே இருக்கு இல்லையா, அது இடையராது ஊற்றுவது தைலதாரை போல அப்படிம்பாங்க. அதுபோல இறைவனுடைய உபதேசம் அங்கிருந்து புறப்பட்டு உமாவதி வரைக்கும் வந்திருக்கிறது. உமாபதி சிவாச்சாரியார் தான் சைவாதினங்களுக்கெல்லாம் தலைமையான ஒரு தன்மையில் இருக்கிறார். ஏன்னா அவரிடத்திலிருந்து தான் 18 சைவாதினங்களும் பிரிகிறது. இப்போ சைவாதினங்கள் எல்லாம் சொல்லுகின்றோமே, அவர்கள் யாருமே உமாவதியாருக்கு மேலே இருந்து வரல, எல்லாருமே உமாவதிக்கு கீழே தான் வந்திருக்கிறாங்க. உமாபதி சிவாச்சாரியார், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அருளமச்சிவாயார், காழி கங்கை மைகண்டார், காழி சிற்றம்பலநாடிகர், பழுதுக்கட்டி சம்பந்த முனிவர், சிவபுரம் ஞானப்பிரகாசர், சிவபுரம் தத்துவப்பிரகாசர், தெட்டித்திரு ஞானப்பிரகாசர், கமல ஞானப்பிரகாசர், ஊர்ஞான சம்பந்தர், இப்படித்தான் நம்முடைய தர்மியாதின பரம்பரை இருக்குது. உமாபதி சிவாச்சாரியார், சித்த சிவபிரகாசர், நமச்சிவாயமூர்த்திகள், இப்படித்தான் துரசியாதினத்துடைய பரம்பரை அமைந்திருக்கிறது. அதனால் இப்போ நம்ம சைவாதினங்களுக்கு எல்லாருக்குமே தலைமையாக யார் இருக்கார்? உமாபதி சிவாச்சாரியர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பெருமகனார் மறைஞான சம்பந்தரை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டதுனால அவர் அஷ்டசகசிர பிராமணர் என்று சொல்கிறார்கள். அவர் பிராமண வகுப்பில் கொஞ்சம் தாழ்ந்தவர். தெளிவாழ்ந்தவர்களோடு பார்க்கும் பொழுது மறைஞான சம்பந்தர் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவர் என்பதனால அவரை போய் ஒரு ஆச்சாரியனாக வரித்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவரை ஜாதி பிரஷ்டம் பண்ணி வைக்கிறார்கள் சிதம்பரத்தில். இது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய வழக்கம். தில்லையில் இப்போவும் அங்கே கோயில் மாதம் அப்படிங்கிறது 20 நாள், அங்கே 30 நாள் நம்ம மாதமாக வச்சுக்கிறோம் இல்லையா, அதுமாதிரி கோயில் மாதம் அப்படிங்கிறது 20 நாள் சிதம்பரத்தில். அந்த நிர்வாகத்துக்காக ஒரு 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 ஷிஃப்ட் ஒருத்தவங்க ஒரு இடத்துல டியூட்டி பார்க்குறாங்கன்னா அவங்க 20 நாள் அந்த இடத்துல டியூட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துக்கு வேறு இடத்துக்கு மாறுவாங்க. இது அவங்களுக்குள்ள நிர்வாக விஷயங்கள். இதில் அப்படி அவர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க அவங்க இருக்கிறவங்களெல்லாம் தில்லையிலே அவர்கள் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளி வைப்பாங்க, ஜாதி பிரஷ்டம் பண்ணி வைப்பாங்க. அவர்கள் சபைக்குள்ளே ஏறக்கூடாது, கோயிலுக்கு வந்தாலும் கூட நடராஜா சபையில் ஏறக்கூடாது, சாமிகிட்ட போகக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, சாமியை இந்த உரிமை அவங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் பார்க்குறோம். இப்படியாக ஜாதி பிரஷ்னம் பண்ணி வைக்கப்படுகிறார் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார். அவர் அதற்காக ஒன்றும் வருத்தப்படவில்லை. ஞானத்தை செய்யக்கூடிய ஆச்சாரியனாக இருக்கிறதுனால அவர் கொற்றவங்குடி என்று சொல்லக்கூடிய கொத்தங்குடின்னு இப்போ சொல்கிறாங்க. அது அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி பகுதிக்குள்ளே இருக்குது. அதான்
அண்ணாமலை யூனிவர்சிட்டி நீங்கள் ஓபின்னு சொல்கிறாங்க இல்லையா, காமராஜர் ஓபி ஒன்று இருக்கும் இங்கே பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே, அதுலேருந்து மேம்பாலம் ஏறும். மேம்பாலம் ஏறி ரைட்டில் திரும்பினீங்கனாலே ரோட்லேயே தான் இருக்கும், ஆட்சி இருக்கும், உமாவசி ஆச்சாரியோடைய மடம்னு இருக்கும். அவர் அங்கே தான் எழுந்தருளிருந்து வழிபாடு ஆட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய வழிபாடு மூர்த்தமாக நடராஜ பெருமானை வைத்திருந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் வழிபாடு மூர்த்தம்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் சிவலிங்கம் தான் வழிபாடு மூர்த்தி. நடராஜமூர்த்தி அதிகார மூர்த்தமாக வைத்து வழிபாடு பண்ணலாமே தவிர்த்து சிதம்பரத்தில் கூட பூஜை நித்தியப்படி பூஜை யாருக்கு தான் நடக்குதுங்க, கடிலிங்க மூர்த்தியாக இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரருக்கு தான் நடக்குது. அப்படி திருவாவூர் அது லிங்கத்தையா இல்லை நடராஜம் அப்படியா? ஏன் அது வாங்க, ஏன்னா திருவாவூர் யாதனத்தில் இருக்கிறதாக தான் இது வரைக்கும் திருவண்ணாமலை. சரி, இது புதிய செய்தி தான் எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஞானமா ஆனந்த நடராஜ பெருமான்னு சொல்லி திருவாவூரத்தில் வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சந்திரமௌலீஸ்வரர் தான். சரி, இது இருக்கு எப்படி இருந்துட்டு போட்டோம். அதனால இப்போ வேறு ஜாதி பிரச்சனை பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஞானத்தை செய்யக்கூடியவர். அவர் அடுத்து குஜிதாங்கிறிஸ்துவம்னு அவருடைய நூல் அற்புதமான ஒரு நூல் வடமொழியில் சாமி பாடியிருக்கிறார். அந்த நூலில் பதிப்புரையில் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் அவரை பற்றி நமக்கு தெரியாத தகவல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. சிதம்பரத்தினுடைய மேற்கு ராஜகோபுரத்திட்ட ஒரு பிளத்துவாரம் இருப்பதாகவும் அந்த பிளத்துவாரத்தின் வழியாக அவர் சென்னைக்கு கையில சென்று வருவதாகவும் கூட குறிப்பதில் அடியன் படித்திருக்கிறேன். அப்புறம் ஒரு முறை ஒரு மாந்திரிகன் நடராஜாவினுடைய கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும், நடராஜா கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கடத்தை தம்மம் பண்ணிட்டான். சாமி வேதிகையில் நடராஜா எழுந்தல் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா யாகசாலையில், அந்த கடத்தை எடுக்க முடியாத அளவுக்கு தம்பம் பண்ணிட்டான். அப்போ இவர் தான் அதை அந்த தம்பத்தை ஸ்தம்பனம் பண்ணிட்டான். அவர் திரும்பி அதை கட்டை அவிழ்த்து விட்டு கும்பாபிஷேகம் நடத்தி வச்சார் என்பது கூட ஒரு குறிப்பு இருக்கிறது. இப்படி பலவிதமான அற்புதங்களை இவர் அருளி செய்திருக்கிறார். அதில் நமக்கு இருக்கக்கூடியதாக 2 அற்புதங்கள், நம்ம 3 அற்புதங்கள் அவரை பற்றி நம்ம சொல்லுகின்றோம். 2 தான் நினைக்கிறேன் நம்ம சொல்வது. ஒன்று பெட்ரான் சாமானுக்கு முத்தி கொடுத்தது, சிவபெருமானே திருமுகம் கொடுத்ததாக 2 பேர் தான் நாம் பார்க்கிறோம். ஒன்று கழித்தறிவார் நாயனார், மற்றவர் இவர். பெத்தான் சாமானுக்கு முத்தி கொடுக்க முறை என்று சொல்லுகிறார் சிவபெருமான். நடராஜாவே நினைத்தாவே முத்தி கொடுத்துடலாம், ஆனால் இவர்கிட்ட தான் கொடுத்து வாங்க வேண்டும் என்கிட்ட சைவஸ்தாந்த பரமாகத்தான் முத்தி அனுபவிக்க வேண்டியது என்பதை எங்கள் சாமி எடுத்து காண்பிக்கிறார். முக்தி கொடுக்க முறை, நீ தான் முத்தி கொடுக்கணுங்கிறார். முத்தி கொடுக்க வேண்டியவர் சிவபெருமான். ஆனால் இவர் யார் மூலமாக கொடுக்க சொல்லுகிறார்? ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய தலைவாழ்ந்தன் ஆகிய மாவசி ஆச்சாரிய மூலமாக முத்தி கொடுக்கப்படுகிறது. அவர் சத்தினிபாதம் அதி தீவிர பக்குவமுடையவர். அதனால் உபதேசம் கேட்ட மாத்திரத்திலே அவர் முத்தி அடைந்து விட்டார் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு வழக்கு நடந்தது. அப்புறம் முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்து காண்பித்ததில் இவர் செய்த அற்புதங்கள். இப்படியாக இருக்கும் பொழுது இவர் ஒரு முறை சிதம்பரத்தில் ஆணித்திருமஞ்சனம் கூடி என்று சொல்கிறார்கள். அது எந்த சரித்திரம் என்று தெரியவில்லை. ஆணித்திருமஞ்சனம் மார்கழி திருவாயந்தர் இல்லை. சிதம்பரத்தை பொறுத்தளவுக்கு 2 திருவிழாக்கள் நடக்குது. எந்த கோயிலையும் நம்ம இதுமாதிரி பார்க்க முடியாது. மூலமூர்த்தியை தேரில் வருகிறார். அது ஆண்டுக்கு 2 முறை வருகிறார் சாமி. ஆணி உத்திர தரிசனத்துக்காகவும் மார்கழி திருவாதிரை தரிசனத்துக்காக சாமி வருகிறார். 9ஆம் திருநாள் அன்னைக்கு காலையிலே ரத யாத்திரோதாரணம் நடந்து சாமி அம்பாலுமே தேரில் வருவாங்க. இரவு ஆயிரங்கால் மண்டபத்தை அடைஞ்சிருவாங்க. அங்கே லட்சாரத்தில் நடந்த பிறகு மறுநாள் காலையில் பிராயச்சித்த அபிஷேகம் காலையில் 3 மணிக்கு நடக்கும். பிறகு அன்று மத்தியானத்துக்கு பிறகு சுவாமி யதாஸ்தானம் அடைகிறது தான் தரிசன காட்சி. ஆணி உத்திர தரிசனம்னும் மார்கழி திருவாதிரை தரிசனம் என்று நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருஷத்தில் இந்த வருஷம் தான் ரொம்ப லேட்டாக வருது மார்கழி திருவாதிரை. உங்களை ஒட்டி வருது. ஜனவரி போகி அன்னைக்கு தரிசனம். அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை சரியான பொங்கல் தான் ஜனவரி 1 அன்னைக்கு ஒரு தரிசனம் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஆண்டுக்கு முன்னாடி. அன்னைக்கு வருஷம் பிறக்குது. அந்த வருஷம் 2020 நினைக்கிறேன், 2021 தெரியல. அன்னைக்கு தரிசனம் இருந்துச்சு. அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இந்த சிதம்பரத்தினுடைய சரித்திரத்தையே ஒரு அற்புதமான இடத்துல சுவாமி காட்டுறார் மாவேஸ்வராச்சாரியார். சங்கற்பணி ராகரணத்தில் அவருடைய காலத்தை காட்டும் பொழுது 7-5 எடுத்த 200 அப்படிங்கிறார். 7-5 35 200 235 காலி சாலிவாகன சகாப்தத்தில் 1235 வருஷம் பொற்போது மலிந்த அற்புதன் ஆணி 6ஆம் விழவில் அப்படின்னார். பொற்போது மலிந்த அற்புதன், பொற்போது ஆகிய சிதம்பரம் சபையில் சுவாமி ஆடக்கூடிய அற்புதன் அவருடைய 6ஆம் விழவு 6ஆம் திருநாள் அன்னைக்கு, அதாவது சப்பரம் நடக்கிற அன்னைக்கு மறுநாள், இந்த என்ன சப்பரம் சொல்லுவாங்க,
திருவிடச்சாஞ்சப்புறம் பெருவடைச்சான். திருவிடச்ச 5ஆம் திருநாள் அன்னைக்கு நடக்கும் சகோபுரம். அன்னைக்கு மறுநாள் 6ஆம் திருநாள் அன்னைக்கு ஆணி 6ஆம் விழவின் பொற்றேர் ஆலய தேரா என்பது 7 இருப்ப அப்படின்னு சொல்லி அது அழகா சங்கர் புராணத்தில் அதை காட்டுவார். அதை வச்சு தான் அவருடைய காலம் கணிக்கிறோம். இந்த ஆச்சாரியனுடைய ஒரு காலகட்டத்தில் இந்த ஆணி திருமஞ்சனம் கொடி ஏற்றும் பொழுது கொடியேறவில்லை அப்படிங்கிறது அவருடைய சரித்திரம். இந்த கொடியேறும்போது சுவாமியே அமைதியாக இருக்கார், என்ன ஏறலைங்கும் பொழுது உமாவதி வந்து பாடினா கிடைக்கும் கொடியேறும்னு சாமி அசிரீதியாக சொல்லுகிறார். இந்த மாசிவாசரை வரவழைச்சு அவர் அங்கே பாடக்கூடிய அந்த கவியைத்தான் கொடிக்கவி என்று சொல்லுகின்றோம். 4 பாடல் தான். 4 பாடல் பாடினோடனே கொடியேறியதாக நமக்கு சரித்திரம் இருக்கிறது. இது எங்கேயுமே இதுக்கான அகச்சான்றுகள் எங்கேயும் நம்ம பார்க்க முடியவில்லை. ஏதாவது சந்தானாச்சாரியார் சங்கரகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சந்தானாச்சாரியார் சங்கரகம் அந்த நூலில் தான் இவங்களை பற்றின செய்திகள்லாம் பாடலாக இருக்குது. அதில் தான் இந்த செய்திகள்லாம் நம்ம கிடைக்கிறோமே தவிர்த்து இதுக்கெல்லாம் வேறு சரித்திரம் நம்ம இன்னும் நமக்கு தெரியலை. கொடிக்கவி அப்படிங்கிறது 4 பாடலாம் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் கொடிப்பாட்டுன்னு பேர். இந்த நூலுக்கு இன்னொரு பேர் கொடிப்பாட்டு. நமக்கு என்ன கொடிப்பாட்டு? இந்திய நாட்டுக்கு கொடிப்பாட்டு என்ன? தாயின் மணிக்கொடி. இந்த பாட்டு தாயின் மணிக்கொடி பாரீர் அதனை பணிந்து வணங்கிடவாரீர் தாயின் மணிக்கொடி ஓங்கி வளர்த்தது ஒரு கப்பும் அதன் உச்சியின் மேல பாட்டு பாடுவாங்க. கொடி ஏறணும்னா அந்த பாட்டு பாடுவாங்க ஸ்கூல்லலாம். இப்போ நடக்குதா தெரியல, நடக்குதா? அதுக்கு பிறகு விழா நிறைந்ததுக்கு பிறகு ஜனகணமன கதி பாடுவாங்க. அது நமக்கு இந்திய நாட்டு கொடிப்பாட்டு. நமக்கு கொடிப்பாட்டு இந்த கொடிக்கு. நமக்கு கொடிப்பாட்டு இதுதான். இந்திய நாட்டுக்கு கொடிப்பாட்டு தாயின் மணிக்கொடி. கொடிப்பாட்டு கொடிக்கவி தான். இந்த கொடியேற்றுவது என்பது துவஜாரோகணம் என்று சொல்லுகிறோம். துவஜாரோகணம், துவஜா அவரோகணம் என்று சொல்லுவாங்க. இந்த கொடியானது கோயிலில் உற்சவம் நடக்கிறது என்பதை அறிவிப்பதற்காக ஏற்றப்படுவது. தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு தெரியுது. அந்த இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய ஊரில், இஸ்லாமியர் ஒரு ஊரில் இருக்கிறாங்கன்னாக்க அந்த ஊரை ஒரு மினார் கட்டிடுவாங்க அவங்க. மினார் அப்படின்னா அரபு மொழியில் உயர்ந்த தூண், உயர்ந்த பில்லர் அப்படின்னு அர்த்தம். டவர் மினார்பாங்க. நீங்கள் இதில் கூட நாகூர் தர்கால கூட மினார்னு 4 பெரிய மினார் கொடியேற்றி வச்சுருப்பான். அங்கே 10 நாள் கந்தூரி நடக்கும்போது கொடியேற்று மினார்ன்றதுக்கு பேர். இந்த மினாருங்கிற சொல்லேருந்து தான் மனோரா அப்படின்னு வந்திருக்கு. பட்டுக்கோட்டை பக்கத்தில் போன வாரந்தாடின்னு போயிருந்தேன். சரபோஜி மன்னர் கட்டின ஒரு ஒரு உப்பரிகை மாதிரி அது மனோரானதுக்கு பேர் மினார். உயர்ந்த உப்பரிகை தூண் அர்த்தம். எதுக்காக இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய நண்பர் என்ன பேசிச்சு சொன்னேன், எதுக்காக இவ்வளோ ஆடம்பரம் உங்களுக்கு, எதுக்கு இவ்வளோ ஹைட்டாக நீங்கள் எங்கே பண்ணலாம் கோயில் கட்டி வைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், எங்களுக்கு ஆடம்பரம் கிடையாது, தொழுகை நேரத்தில் தொழுவதற்கு தூய்மை நடத்த தேடுவாங்க, அப்போது பக்கத்தில் எங்கேயாவது மினார் தெரிஞ்சதுன்னா அங்கே பள்ளிவாசல் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிந்து கொண்டு போவதற்காக தான் அப்படி உயரமாக கட்டி வச்சுருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். இதற்காக வழிபாடு செய்வதற்கான அடையாளம் இந்த இடத்துல இருக்குங்கிறது. அதுபோல் உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது 10 நாள் என்பதை அறிவிப்பதற்காக தூரத்தில் இருந்து தெரிந்து கொள்வதற்காக கொடிமரம் அப்போ எவ்வளோ உயரமாக வைக்கணும், அவ்வளோ வசதியாக வைக்கணும் இல்லையா? அப்படி உற்சவம் நடங்கிறது என்பதை அறிவிப்பதற்காகத்தான் கொடி. அப்படி இருக்க நம்முடைய பெருமைகள். இந்த கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா 32 33 கணு இருக்கும் என்று சொல்கிறார்கள். அது நம்முடைய முதுகெலும்பு. இது யோக விஷயத்தில் அதுக்கு நிறைய சரித்திரங்கள் விளக்கங்கள்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. இந்த கொடிமரத்தை பொறுத்தவரைக்கும் சிறிய கருத்து என்னென்னா, கொடிமரம் என்பது கொடிமரத்தில் இருக்கக்கூடிய திரைச்சீலை வந்து திரோதான சக்தியையும், கொடியில் எழுதக்கூடிய ரிஷபம் அது ஆன்மாவையும், அதை கட்டி இழுக்கக்கூடியதாகிய இந்த கயிறு சக்தி திருவுருளையும், கொடிமரத்தினுடைய உச்சாணி சிகரம் அது சிவத்தையும் குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா பசுவை மேலே ஏற்றணும். பசு எதில் கட்டியிருக்கு? ஆணவத்தில் கட்டியிருக்கு. அதை மலத்தை குறிக்கிறது இந்த கொடிச்சீலை. அதில் இருக்கக்கூடிய பசு அது திருவருளாலே மேலே ஏற்றப்பட்டு மேலே இருக்கக்கூடிய சிகரமாகிய இறைவனோடத்து கலந்து நிற்பதற்கு தான் கொடியினுடைய தத்துவம் என்று சொல்கிறார்கள். இது துஜாரோகணம். இதில் பல வகையான தேவர்களை எல்லாம் பந்தப்படுத்துவாங்க கொடியேற்றும் பொழுது. நீங்கள் கோயிலில் கொடியேற்றும் போது மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, வேத மந்திரம் சொல்லி கொண்டே இருப்பாங்க. பலவிதமான அந்த அஸ்திர தேவரை கொண்டு முன்னிறுத்து கொண்டு சாமி அலங்காரம் பண்ணி கோயிலில் சிதம்பரத்தில் எப்படி கொடியேற்றுவாங்கன்னா, இன்னைக்கு கொடியேறுது அப்படின்னா காலையிலேயே சாமியுடைய அதிகாரமூர்த்தியாக, நடராஜருடைய அதிகாரமூர்த்தியாக இருக்கக்கூடிய சோமாஸ்கந்த பெருமானார் அவர் தான் 10 நாள் உற்சவமாக வருவார். அவருக்கு தில்லவிடங்கர்னு பேர். தில்லைவிடங்கர் கோயிலில் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தருக்கு தில்லைவிடங்கர். அவருடைய ஜோடி அம்பாளுக்கு சிவானந்த நாயகின்னு பேர். சிவானந்த நாயகி பிள்ளையார் முக்குரிணி பிள்ளையார். அவர் முருகப்பெருமான் இருப்பார். அப்புறம் சண்டேசர்
சண்டேஸ்வரர் உட்கார்ந்துருப்பார், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னொரு செய்தி கூட கேள்விப்பட்டேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. வைத்தீஸ்வரன் கோயிலில் செல்வமுத்துமார் சாமி வழிபாடு பண்ணுறோம்லே முருகப்பெருமான், அவர் நடராஜாவுடைய பஞ்சமூர்த்திகள் இருந்த முருகன் என்று கூட சொல்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால அவர் மூவாயிரம் இறங்கி, அதனால சிதம்பரத்துக்கு பார்த்து நிறைய தீட்சிதர் நிறைய பேர் முத்துக்குமார் சாமியை குலதெய்வமாகவே கும்பிடுவாங்க. நிறையா நீங்கள் பார்க்கலாம். தீட்சிதர் வீட்டில் வந்து மாவிளக்கெல்லாம் போடுவாங்க. போயிட்டு காலையில் அதான் வழிபாடு முத்துக்குமார் சாமி வழிபாடு பண்ணுவாங்க. ரொம்ப இது ஒரு செய்தி, எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் சிதம்பரத்தில் உள்ள எல்லா மூர்த்தியும் பார்த்தீங்கன்னா பஞ்சமூர்த்தி முகம் ஒரே மாதிரியே இருக்கும். சிதம்பரத்தில் பஞ்சமூர்த்தியில் ஒருத்தருங்கிறாங்க. நடராஜாவோட புறப்பட்ட பஞ்சமூர்த்தியில் இருந்த முருகன் தான் முத்துக்குமார் சாமின்னு சொல்கிறது ஒரு கருத்து. எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வழிபாடு பண்ணுறது இப்படி சொல்கிறாங்க. என்னென்ன நமக்கு தெரியாது, இருக்கலாம். நடராஜாவே வெளில போயிட்டு வந்திருக்கார், 2 தடவை வெளில வந்திருக்கார் நடராஜாவே. அதனால் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், துஜாரோகணம் கொடி ஏற்றுறது பற்றி பேசிட்டு இருந்தேன். அப்படி பலவிதமான மந்திர தேவதைகளை 33 கோடி தேவர்களையும் அதில் ஆவாகனம் பண்ணி பந்தப்படுத்தி கொடியேற்றுவாங்க. அவர்களுக்கெல்லாம் பலி போடணும். அதுக்கு பிறகு நிறைவில் கொடி துஜார அவரோகணம் பண்ணும்பொழுது அவர்களெல்லாம் விசர்ஜனம் பண்ணணும். அதே மாதிரி விசர்ஜனம் பண்ணி அவர்களை அவங்கவுங்க இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு கொடி இறக்கி திருவிழாவை நிறைவு பண்ணுவது என்பது வழக்கம். அந்த அடுங்கைன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்குறது. நடராஜா தான் திருவிழா நடக்குது. நடராஜா 10 நாள் புறப்பட மாட்டார். அவருக்கு பதில் சமாஸ்கந்தர் தில்லைவிடங்கர் போகிறாருங்கிறதுக்காக அன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா சபையில் கொடியேற்றனை காலையில் சபையில் தில்லைவிடங்கர் வந்துடுவார். கடைக்கு வந்து நடராஜாவுக்கும் அவங்க 2 பேருக்கும் தீவாசனாகும் அணைக்கை நடக்கும். சங்கல்பம் ஆனதுக்கு பிறகு திரும்பி நேராக அப்புறம் பஞ்சமூர்த்தியை புறப்பட்டு கொடிமரத்துக்கு வருவாங்க. அப்புறம் கொடியேற்றுவாங்க. அப்புறம் புறப்பாடு காலையிலேயும் மாலையிலும் புறப்பாடு நடக்கும். சிதம்பரத்தில் என்ன ஒரு இதுனாக்க சோமாஸ்கந்தராக தியாகராஜாவே இருக்கார், திருவாரூர் தியாகராஜாவே இருக்கார் அப்படின்னும், 9ஆம் நாள் பிச்சாடனார் புறப்பாடு பண்ணும்போது உத்திராபதியாரே வரார் அப்படிங்கிற சிதம்பரத்தில் ஒரு ஐதீகம் உண்டு. உத்திராபதியாரே அங்கே 9ஆம் நாள் வராரு அப்படின்னு ஐதீகம் உண்டு. 10ஆம் நாள் சுவாமி வரார் வெளியில் அப்படிங்கிறது கருத்து. 9, 10 2 நாள், அதாவது 8ஆம் நாள் இரவு பிக்ஷாடனார் புறப்பாடு நடக்கும். இதெல்லாம் கொடியோடு சம்பந்தப்பட்ட கிரியாபூர்வமான செய்திகள். ஞானபூர்வமான விஷயத்தை நாம் பார்த்துட்டோம். இப்போ கொடிக்கவி என்கின்ற சாஸ்திரத்துக்குள்ளே சொல்லுகின்றோம். இந்த 4 பாட்டுமே 4 விதவிதமான விஷயங்களை சொல்லுகிறது. இந்த முதல் பாடலானது உயிருடைய தன்மையை பற்றி பேசுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், உயிரானது சதச்சத்து என்று அழைக்கப்படுவது. ஏன் சதசத்து என்று உயிரை சொல்லுகின்றோம்? அறிவித்தால் அதுதான் சரி, ரெண்டுத்தையும் சார்ந்து நிற்கிறது. சத்து பொருளையும் சார்ந்து நிற்கக்கூடியது, அசத்து பொருளையும் சார்ந்து நிற்கக்கூடியது. இந்த புத்தகத்தில் 82ஆம் பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 82ஆம் பக்கம் விஞ்ஞான போதத்தில் 7ஆம் சூத்திரம். ஏழாம் சூத்திரம் விஞ்ஞான போதத்தில் என்ன சொல்லுகிறார்? யாவையும் சூனியம் சத்து எதிராகலின், சத்தே அறியாது அசத்து எழுது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டலாத ஆன்மா அப்படின்னார். அதில் முக்கியமான வரி இங்கே இருதிறன் அறிவுள்ளது இரண்டலாத ஆன்மான்னார். இருதிறன் அறிவுன்னு சொன்னார். அறிவுன்னு சொல்றதுனால இருதிறன் என்று சொல்லு மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இதில் 2 தன்மையும் உடையவர் ஒருத்தர்னாச்சு. 3 பேர் யாரு? பதி, பசு, பாசம். இப்போ அறிவு உடையவர் யார்? இங்கே இருதிறன் அறிவுடையவர் யாரு? பசு. அப்போ இருதிறன் அறிவுன்னு சொல்லும்போது ஒன்று சுவாமி பத்திர அறிவுன்னு ஒன்று பசு சம்பந்தமான அறிவுன்னு அர்த்தம். இது ஒருத்தர் அறிவே இல்லாதவர். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இருதிறன் அறிவுன்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல 2ஐயும் சார்ந்து நிற்பாரு அர்த்தம். பசு பாசத்தை சார்ந்து நிற்கும் போது சடத்தன்மை எழுதி நிற்கும். பதியை சார்ந்து நிற்கும் போது ஒளித்தன்மை எழுதி நிற்கும். இதுதான் அர்த்தம். அறிவுத்தன்மை சார்ந்து நிற்கும். அப்போ அதனால அதுக்கு சத்தும் அல்லாது அசத்தும் அல்லாது சதசத்துமாக இருக்கிறது. ஆனாலும் சத்து தான் இதோட நிரந்தரத்தன்மைனா அப்படியும் இல்லை, அசத்து தான் இதனுடைய நிரந்தரத்தன்மைனா அதுவும் கிடையாது. அதனால தான் இரண்டலாத ஆன்மானா. உயிருக்கு ஏன் அப்போ சத்துத்தன்மை தானே உயிர், அதை ஏன் அப்போ அதோட நிரந்தர தன்மை இல்லைன்னு சொல்கிறீங்க? கேள்வி புரியுதா? உயிர் சத்து பொருளா இல்லையா? எப்படி சத்து பொருள் உயிர்? அறிவித்தா அறியுது, விரைவு. அதனால அது சத்துன்னு சொல்லிடலாம் தானே? அறிவித்தல் மட்டும் தான் அறிவிக்கிற பொருள் வேணும், மேலான பொருள் வேணும். சரி, அப்பயே சத்துன்னு சொல்லிட்டத. உயிரை வந்து நம்ம சத்துன்னு சொல்றது கிடையாது. ஏன்னா அது குறை அறிவு உடையது. ஆனாலும் அறிவு உடையது. அதனால அது இந்த இடத்துல சத்து அப்படின்னு பொதுவாக சொல்லுகின்றோம். இந்த இடத்துல அறிவுன்னு பொதுவாக இருதிறன் அறிவு உள்ளதுன்னா சாமியை சேர்ந்து நிற்கும் போது சிவமான தன்மை அடையுது.
அதனால் நிரந்தர சத்து. ஏன்னா இரண்டலாவது ஆன்மான்னாருன்னா சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாதுன்ட்டார் இந்த இடத்துல. அப்போ அசத்து இல்லை, ரைட், அது புரிஞ்சிருச்சு. உயிர் அறிவுடைய பொருள் தானே, அப்போ ஏன் சத்துன்னு சொல்லக்கூடாதுன்னா அது குறையுடைய அறிவுடையது, அதனால் அது சத்துன்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்சோண்டு அறிவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஆசிரியர் ஆகிட முடியாது இல்லையா? அப்போ அது போல் ஆசிரியர்னால் அதுக்கு முழுத்தன்மை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவரைத்தான் நம்ம ஆசிரியர்னு சொல்ல முடியும். ஒரு மாணவர் ஆசிரியர் போல் வேணால் என்ன பண்ணலாம், பாடம் சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் புரிஞ்சுக்கலாம், ஆனால் ஆசிரியர் ஆகிட முடியாது. இதே தான். அதனால இது இரண்டலாத ஆன்மான்னார். அப்போது உயிருக்கு என்ன இருக்கு, இருளாம் தன்மையும் இருக்குது ஒளியாம் தன்மையும் இருக்குது. அதை தான் இந்த பாடத்தில் வராங்க. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உள் உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி ஒளிகட்டினே அப்படின்னார் பாட்டில். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். இப்போ சொன்னது தான். பொதுவாக உலகத்தில் ஸ்தூலமாக பார்த்தாலும் இந்த ஒளி இப்போ இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, இருட்டு பள்ளி அங்கே இருக்கு, கையை குமிச்சு பார்த்தா உள்ள என்ன இருக்குப்போ, இருட்டு இங்கே தான் இருக்குப்போ. இப்போ இருட்டு இல்லாமல் இல்லை, இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இருட்டுடைய செறிவை ஒளியினுடைய செறிவு குறைச்சி வச்சிருச்சு. ஒளியினுடைய செறிவு அதிகமானதுனால இருட்டு இல்லாதது போல தெரிகிறத தவிர்த்து இருட்டு இல்லாமல் போயிட்டுதாப்பா, இருந்து கொண்டு தான் இருக்கு. இப்போ கையை தூக்குனாலே கீழே நிழல் தெரியுது இங்கே. அப்போது ஒளிக்கும் இருளுக்கும் என்ன தான் இடம், ஒரே இடத்துல தான் ரெண்டு பேர் இருப்பாங்க. இது உலகத்தில் இதையே ஓமையாக காட்டுறார். உயிருக்கும் ஞானத்தன்மையும் சடத்தன்மையும் உண்டு. அடுத்து இப்போ சொன்ன கருத்து தான். இந்த பாட்டு நான் உங்களுக்கு எடுத்தனா குடிக்க உங்களுக்கு எடுத்துருக்கேனா? சரி. ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். அந்த லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இருட்ட நைட்டு போ அடங்கிருச்சு. இப்போ மேலா இருக்கிறது எது போங்க, வெளிச்சம். ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், அதான் பாட்டு. சரி. இப்போ வோல்டேஜ் லோவாகுது, ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, வோல்டேஜ் லோ ஆகிடுச்சுன்னா லைட் என்ன ஆகிடும், டிம் ஆகிடுது. ஒன்று இருட்டு என்ன ஆகிடுது, அதிகமாகிடுது. அப்போ ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்குன்னா இருட்டு அதிகமானதுன்னா ஒளி கம்மியாக போயிடும், ஒளி அதிகமாக இருந்ததுன்னா இருட்டு கம்மியாகிடும். இது உயிர்க்குரிய தன்மை தான். ஆணவ பலம் அதிகமாக இருக்குன்னா இறைவனுடைய திருவருள் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இறைவனுடைய திருவருள் அதிகமாக இருந்ததுன்னா ஆணவ பலம் குறைஞ்சிடும் அர்த்தம். இதுக்கு என்ன பேர்? ஆணவ பலம் அதிகமாகுது, திருவருள் குறைவாக இருக்குது. திருவருள் அதிகமாகுது, ஆணவ பலம் குறைஞ்சிருது. இதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? இருள் அதிகமாகுது, குறையுது. இதை வச்சு சொல்லணுமே. சீனியருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? திரோதானம். திரோதானம் இருள் அதிகமாக. திரோதானம்னா என்ன? எப்படி மறைக்கிறார் சாமி? எப்படி மறைக்கிறார்? எப்படி மறைக்கிறார்? மறைப்புனா என்ன ஆக்சுவலா? அறிவு தோன்றாம இருக்கும், அறிவோட செயல்பாடு குன்றி இருக்கும். எப்படி ஏன் குன்றுது? ஆணவம் மிகுதினால அறிவு. ஆணவம் எப்படி மிகுதி ஆகும்? அறியாமை உயிருக்கு அறியாமை இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாகவே இருந்துட்டு தானே இருக்கு. அதே திரோதானம் சொல்லிட்டு எல்லாம் திருவிளையாடல் புராணம் கேட்கலான்னு வந்துட்டீங்க இன்னைக்கு. பிரச்சனை இல்லாமல் அழகாக கதை கேட்டு போயிடலான்ட்டு. அதுக்கு முன்னாடி சாஸ்திரம் இருக்குங்கிறத யாரும் வயிற்றில் வச்சுக்கிறப்போ இல்லையா? உயிருக்கு அறியாமை கூடவே இருக்கு. அதில் லைட் அடித்தா என்ன ஆகும்? லைட்டுங்கிறது இங்கே என்னது? திருவருள். திருவருள் சிவத்தில் என்ன ஆகும்? உயிருக்கு அறியாமை விலகும். லைட் எடுத்துட்டா அறியாமை கூடும். அதானே திரோதானம். திரோதானம்னா என்ன? சாமி திருவருளை செலுத்தினாருன்னா உயிர் விளக்கமாக நனவு நிலையில் நல்லா தெளிவாக இருக்கும். திருவருளை வாங்கிக்கிட்டாருன்னா ஆணவமலை மிகுதி போடும், உயிருக்கு மறைப்பு, அறிவு மறைப்பு ஏற்படும், தப்பு செய்யும். எதனா மறைப்புங்கிறோம். எதனா ஒன்று அதிகமானதுன்னா ஒன்று குறையும், ஒன்று அதிகமான ஒன்று குறையும் சொன்னது. என்ன புரியுதா? புரியுது என்ன சொல்கிறேன்? திருவருள் அதிகமாகிறது குறையிறத வைத்து கொண்டு தான் என்ன பண்ணுறோம் இங்கே? திரோதானம். அதனால தான் மலம் எனவும் படுவது.
அப்படின்னு ஆணவமலத்தை பற்றி சிவகாசத்தில் பேசும்போது திரோதானத்தை மலம் எனவும் படுவதுன்னு தான் சொல்றாரு தவிர்த்து அந்த பாட்டு அனுப்பிச்சு விளக்க சொல்லவே இல்லை. இந்த பாட்டு தான் அனுப்பிச்சு. அப்படியா? மறந்துருப்பேன். ஆமாம், சொன்னது மலம் எனப்படுவதுன்னு சிவபாசம் அந்த பாட்டு இருக்குன்னு உங்களுக்கு அனுப்பிச்சு இல்லையா? மலம் சொல்லுவாங்க. அதான் மலம்னா திரோதானம்ங்கிறது மலம் கிடையாது. ஆக்சுவலாக திரோதானம் மலம்னு தான் நம்ம சிவாயை நம்ம எழுதுகிறோம். சக்தி இருக்கா? எல்லாரும் எப்போதான் என்ன மாதிரி ஆசை ஆகுது. இப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொரு தடையும் புதுசு புதுசாக பழத்தை நான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. புதுசு புதுசாக ஒவ்வொரு தடையும் கற்றுக்கிறீங்க. சொல்லி கொடுத்துருவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த வாயத்தில் காம் பண்ணுறீங்க யாராவது? ஐயா இதுதான் அப்போ கண்டப்பட்டாங்க. திரும்பி திரும்பி சொன்னதே சொல்லுது. விஷயம் இது ரெண்டு என்ன என்ன சுவாமி அம்பாள். அதை என்ன சொல்ற திருவூர் பயன்ல? திருவூர் பயன் ஞான நடனம் ஞான நடனம் வெரி குட். ஊன நடனம் ஒருபால் நாமன்றது ஊன நடனம் ஒருபாலா ஞான நடனம் தான் நடுவே நாடு. திருக்குறள் என்ன திருக்குறள்? திருவள்ளுவர் பண்ணதா? திருவள்ளுவர் மாவிசாச்சாரிய பண்ணது. ஊன நடனம் என்னது? நம்ம நம்ம ஞான நடனம்ன்றது தீவ தான் நடுவே நாடு. நம்ம தான் போன எகராது புரியுது. இது பாருங்க, திரோதானம் ஆணவம் ரெண்டுமே என்ன சொல்லியிருக்கோம்? மலம்னு சொல்லுவாங்க. ஆனால் திரோதானம் என்ன கிடையாது? மலம் கிடையாது. மலம்னா என்னதான்? ஆணவம், கண்மேயம், மாயை, மாயையம் இதெல்லாம் தான். திரோதானத்தை என்ன சொல்றாரு மகாசிவாச்சாரியார்? மலம் வாக்கியம் வந்து முக்கியமான கருத்து இதுதான். மலம் எனப்படுவது என்ன சொல்றாங்க? மலம் எனவும் படுதல்கள். மலம் எனவும் படுவதுங்க. ஏன் அப்படி சொல்றது? இது முழுக்க முழுக்க மலம் கிடையாது. இங்க மறைப்பு யாரும் செய்யறா? ஆணவம் தான் மறைக்கும். சாமி என்ன பண்றாரு? லைட்டை விடுறது எடுக்கிறது மட்டும்தான் வேலை சாமிக்கு. நம்முடைய திருவருளை செலுத்துற ஆணவமலம் விலகும். திருவருளை எடுத்துட்டாருன்னா ஆணவமலம் தெய்வம் முடிக்கும். அவ்வளவுதான். ஆனா இதுல வேலை ரெண்டு பேர் யாரும் செஞ்சா? சாமி லைட்டை கொடுத்தா எடுத்துட்டாருன்னு வேலை யாரும் செஞ்சா? மறைக்கிற வேலையா? ஆணவமலம் தான் செஞ்சாகணும். அதனால திருவள்ளாளத்தை என்ன சொல்றோம்? நம்ம மலம் எனவும் படுவது சொல்லாத கருத்து உள்ளபடி அது என்ன கிடையாது? மலம் கிடையாது. தனி மலமா அதை நம்ம உருவப்படுத்துவது கிடையாது. ஆனாலும் மலத்தோட சேர்ந்தாதான் அவருக்கு என்ன வேலை? விளக்கம் புரிஞ்சனால சொல்றது. இருட்டாகணும், மறைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஒரே வேலை வெளிச்சத்தை கட் பண்றது. அவ்வளவுதான். வெளிச்சத்தை கட் பண்ணியாச்சுன்னா இருட்டாகவே இல்லைன்னா இருட்டாகலன்னா அப்போ இருட்டோட வேலை இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ மறைப்புக்கு யாரோட வேலையும் தேவையா இருக்குங்க? அப்போ இருட்டோட வேலை ஆணவமலத்துல வேலையும் தேவையா இருக்கு இல்லையா? அதனாலதான் ஆணவமலத்தையும் சுவாமி தொழில்படுத்துறார் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அதனாலதான் நம்ம அதான் பட்டுதான் மலம்பினவும் பகர். திருவாதான சக்தி பண்ணுவதால் மலம்பினவும் பகர்வார். இந்த பாட்டில் திருவாதான சக்தி பண்ணுவதால்னு ஆணவமலமே வேணா. ஆணவமலத்தை பற்றின எக்ஸ்பிளனேஷன் அது. இது இப்போ லேட்டஸ்ட்டாக போன செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து ஆணவமலத்தை பற்றின பாடம் தான் நடத்தினேன். அப்போ அதை பற்றி அழகாக விளக்கியிருந்தேன். என்னுடைய கிளாஸஸ் ஆன்லைனில் நடக்குது. தெரியுமா தெரியாது? 800
ஒரு வாரத்துக்கு ஒரு வகுப்பு 200 வீதம் 4. அவங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, அவங்க படிக்கிறவங்களாம் அவ்வளோ தூரம் பயன்படுத்திக்கிறாங்க, கரெக்டாக பதில் சொல்கிறாங்க, சந்தேகத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோ நோட்ஸ் எடுக்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா நம்ம காசு கொடுக்குறோம், நம்ம டைமை ஒதுக்கி வந்து உட்காந்துருக்கோம், பாடம் நடக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது நமக்கு கிடைக்குதுன்னு மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, அமெரிக்கா அங்கேருந்துலாம் படிக்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டான. அடுத்தடுத்து கேட்கும்போது டக்குன்னு பதில் சொல்கிறாங்க. சந்தேகம் இப்படிலாம் ஒரு சந்தேகம் வருமானு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வகுப்பு நண்பர்கள் நேரடியாக வந்து பாடம் கொடுக்குறோம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாரி இருக்குது. வேறு மலேசியா, சிங்கப்பூர் விவாதம் கேள்வி கேட்குறாங்க. இப்போ சயின்ஸை படித்தோம்னா நம்மளே கேள்வி கேட்குறாங்க. அவங்க வந்து அட்வான்ஸ் தேடுறாங்க. ஆமாம். நம்ம புலனத்தில் யாரும் தமிழ்நாடு இந்திய புலனத்தில் யாரும் தேடுறது கிடையாது. இல்லாத நம்ம இல்லாத இடத்துல தான் தேடுவாங்க. கேட்க மாட்டாங்க. நிறைய புலனத்தில் அங்கே மலேசியா புலனத்தில் நிறைய கேள்வி கேட்பாங்க. படிக்கிறீங்களா சொல்லுங்க அப்படின்னு நிறைய கேள்வி. ஆனால் அட்வான்ஸ் தேடுறேன். இல்லாத இடத்துல தான் தேடுவாங்க. கிடைக்கிற இடத்துல நமக்கு எப்போதும் மலிவு தானே. விலை மலிவாக இருந்தாலே மதிப்பு கிடையாது. அதுக்கு அப்படி தான் இருக்குது நம்ம ஆட்கள்கிட்ட. இது அடிப்படை விஷயம். இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை. விவசாயம் படிக்கிறோம், நம்ம 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறோம், 2 வருஷம் முடிச்சிருக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம இங்கே எல்லாத்துக்கும் வகுப்பில் தான் சொல்லுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதுமாரி பேசுறது போய் தர்மதாசன் என்கிட்ட சொல்லி, நீங்கள் வந்து மாணவர்களை நீங்கள் இப்படிலாம் அட்வைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பாடம் மட்டும் நடத்துங்க, உங்கள் வேலை அது மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்கிட்ட சண்டைக்கு வராரு. அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு வர்றது, இங்கே வேலை பார்க்குறது, இங்கே நீங்கள் தொண்டு செய்கிறது, இந்த கூட்டமைப்பு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கம்ஃபர்டபுள் சோனு, ஜாலி, வீட்டில் இருக்காத இங்கே கிடைக்கிற இன்வம், இது எல்லாமே உங்களுடைய பை ப்ராடக்ட் தான். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சைடு ஒரு சந்தோஷம்தான். இதில் நீங்கள் மெயினாக நீங்கள் அடைய வேண்டிய சந்தோஷம் என்ன? இந்த ஞானம்தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் மற்றதெல்லாம் அனுபவிக்கணும். ஒரு முதல் தர மாணவன் என்ன பண்ணுவான், விளையாட்டுலேயும் ஜாலியாக இருப்பான், பசங்களோடையும் வெளில போவான், படத்துக்கு போவான், ஜாலியாகவும் இருப்பான், எல்லாம் பண்ணிப்பான், படிச்சிருவான். ஆனால் அந்த 2வது 3வதுலாம் இருக்கு பாருங்க, அது எல்லாம் படிக்காது, மற்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் இல்லையா? நம்ம அப்படி ஆகிடக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா இங்கே உங்களுக்கு சரியான ஆசிரியர் 4 பேர் இருக்கிறாங்க. எப்போதும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அடியன் தயாராகவே இருக்கிறேன். கால் பண்ண கேட்டால் எவ்வளோ பேர் என்கிட்ட விளையாட்கள் ஃபோன் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. என்னால் பதில் சொல்கிறது நேரம் கிடையாது. வீட்டில் யாரும் வீட்டுக்கு வெளியில் போனாலும் இதே வேலை, வீட்டுக்கு வந்தாலும் இதே வேலை, வீட்டில் கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு கிளம்பி வச்சுக்கிறேன். ஏன்னா வெளியாட்கள் தான் நிறைய பயன்படுத்திக்கிறாங்க. கேட்கும்போது இந்த கிளாஸ் நீங்கள் நடக்கிற ஆடியோவை கேட்டுட்டு, ஏறிங்க இதில் அப்படி சொல்லியிருக்கீங்க, எனக்கு இப்படி சந்தேகமாக இருக்குது சொல்லுங்கன்னா, அது நான் நிறைய குரூப்லேயே ஷேர் பண்ணுறேன்ல, கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் நான் கொடுத்தேன் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் உள்ளவங்க இந்த ஆடியோ கேட்டு அப்படி இருந்துக்கிறாங்க. இருக்கிறவங்க பயன்படுத்த மாட்டாங்கிறது நிச்சயமாக இது நம்மளே தவறு தான். திருவூரில் இல்லை அப்படின்னு சொல்லிக்கவே முடியாது நிச்சயமாக. ஏன்னா திருவூரில் இருக்கிறதுனால இங்கே வந்து உட்காந்துருக்குறோம், படிக்கிறோம், நம்ம இப்படி வந்து உட்காந்து நமக்கு வாடம் கிடைக்கிது. அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம வேறு எதோ நினச்சிக்கிட்டு இங்கே வரோன்னு அர்த்தமாயிடுது. அதனால் அது தப்பு, அது சரியாக பார்த்து கொள்ளுங்கள். அதனால் மேலிடில் ஒன்று ஒழிக்கும் எனினும் இருள் அடராது. இருள் அடராதுன்னு ஏன் சொன்னாருன்னா, நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ லைட்டை அமைச்சிட்டோன்னா இருட்டு மூடிடுது, இப்போ இருள் அடர்ந்து தான் நிற்கிது, இப்போ ஒளி அடர்ந்து நிற்கிது. ஆனால் இருள் அடராதுன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இருள் இதுக்கு நிரந்தரத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். உயிருக்கு எது நிரந்தரத்தன்மை? வெரி குட். அறிவுடைய தன்மை தான் உயிருக்கு நிரந்தரம். இதை பற்றி நிறைய அடிக்கடி பேசியிருக்கேன். இதை பற்றி உயிருக்கு 2 தன்மை நம்ம சொல்லிக்கொண்டோம். இருதிறன் உடையது ஆன்மான்னு சொல்லியாச்சு. ஆனால் இயல்பிலேயே ஒரு பொருளுக்கு 2 தன்மை இருக்க முடியாது. ஒரு பொருளுக்கு ஒரு இயல்பு தான் இருக்க முடியும். அப்போ உயிருக்கு ஒன்று அறிவுடைத்தன்மை இயல்பாக இருக்கணும், அல்லது அறிவற்ற தன்மை இயல்பாக இருக்கணும். இப்போ 2 தன்மை இருக்குன்னா ஒன்று வேறு ஒன்றத்தோட செயற்கையினால வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? நெருப்புக்கு சிவப்பு தான் தன்மை. சிவப்பாக இருந்தால் தான் நெருப்பு. சிவப்பு இல்லாமல் நெருப்பு இருக்க முடியுமா? அங்கே செந்நிறம் இருந்தால் தான் நெருப்பு. செந்நிறம் போயிடுச்சுன்னா அது என்னவாயிடும்? அது கரியாக மாறி போயிடும். அப்போது கருப்பாக இருக்குது நெருப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது தண்ணீர்னா குளிர்ச்சி தான் தண்ணீர். குளிர்ச்சி நீக்கிட்டோம்னா அது தண்ணி கிடையாது அதில். அதுபோல் உயிருக்கு 2 தன்மை இருக்குது. இங்கே பாட்டில் சொல்கிறார் நேரடியாக சாமி. என்னென்ன இருக்குன்னாரு? அறிவுடைத்தன்மை இருக்குது, அறிவற்ற தன்மை இருக்குன்னாரு. இப்போ அறிவுடைத்தன்மை இருக்குது, அறிவற்ற தன்மை இருக்குன்னா இதில் ஏதாவது ஒன்று தான் இயல்பாக இருக்கலாம். இப்போ எது இயல்புன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற நிலைமையில் இருக்கிறோம். இப்போ எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? அனுமானத்தில் முத்து நிலையில் உயிர் வியாபக அறிவை பற்றி நிற்கிது. அப்போ எதை நீங்கியிருக்கு? ஆணவ வளத்தை நீங்கிருச்சு. இப்போ தண்ணீரிலிருந்து குளிர்ச்சியை நீக்கிட்டோன்னா தண்ணி இல்லாமல் போயிடும். கர்ணனுடைய உடம்புலேருந்து கவச குண்டலத்தை நீக்கினதுனால கர்ணன் என்ன ஆனா? செத்து போனான். அப்போ அவனுடைய இயல்பை நீக்கும் போது என்ன ஆகுது? அவன் செத்து போயிட்டான். அதேமாரி உயிருக்கு இருக்கக்கூடிய 2 தன்மை, ஒன்று அறிவு, இன்னொன்று அறியாமை. இப்போ எதை நீக்கியிருக்கார் சாமி? அறியாமை நீக்கினார். அதனால உயிர் கெட்டு போனதா
தெளிவாக தான் அடைஞ்சிருக்கு. அப்போ உயிருக்கு இயற்கை தன்மை என்ன? அறிவுடைய தன்மை. சரி, அப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளுடைய சேர்க்கையினால தான் ஒன்றுத்துக்கு வேறொரு தன்மை ஏற்படும் இப்போ சொன்னியாச்சு. ஆணவ மலம் எப்போ சேர்ந்தது உயிருக்கு? இயல்பிலே இருக்கு. அப்போ செயற்கையினால தானே இன்னொரு தன்மை வரும்னு சொல்லியிருக்கோம். இயல்பிலேயே ஆணவமலம் இருக்குங்கும் போது அதையே நம்ம செயற்கைன்னு சொல்லிக்கிட்டுன்னு நான் கேட்குறேன். கேள்வி புரியுதா இல்லையா? அனாதிக்க வெரி குட், இதுதான் சரியான வார்த்தை. அனாதி செயற்கை. செயற்கை தான், ஆனால் எப்பலேருந்தே இருக்கு? அனாதி செயற்கையாக இருக்கு. அதனால எது நிரந்தரம்? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் அளவுதான். உயிருக்கு எது ஒத்தது? மூணுத்துல கண்டுபிடிக்க வேண்டியது. ஏன்னா பதியினை சென்று அணுகா பசுபா இந்த ரெண்டு பேரும் போக முடியாது. பதி அணிகள் பசுபாசனம் இல்லை. அவைங்க பசுதான் அறிய வேண்டிய தேவை இருக்கிறார். இவருக்கு எந்த தேவையும் இல்லை. இவருக்கு அறிவே இல்லை. இவரை தேட வேண்டியது. இவர் ரெண்டு பேரும் யாரும் ஒத்தவரை கண்டுபிடிக்க வேண்டியது யாரு? பதியை. பசுதான் கண்டுபிடிக்கும். ரெண்டு பேரும் நமக்கு சூட்டபிள் யார்? பதிதான். அவன் கண்டுபிடிச்சு வந்தா உயிர் வாழ்வாங்க. உலகத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு சரியான யார் ஜோடியா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது பாட்டுடைய கருத்து, புது கருத்து, சூலமான கருத்து. சூக்ஷ்ம கருத்து திருவள்ளுவர் இதான் சொல்றார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ மற்றெல்லாம் செத்தாருள் அறிக்கப்படும் அப்படிங்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும் சரி இருள் அடராது உள் உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவுனார். சாமி என்ன பண்றாரு? உயிருக்கு தனகரண போன போகம் கொடுத்த போது போகம், அப்ப தானும் கூடவே இருந்து கொண்டு போகப்படுத்துறார். இதைத்தான் காணும் உபகாரம் காட்டும் உபகாரம்னு சொல்லுவோம். ஒரு பிள்ளை முதல்ல ஒன்று எல்கேஜி கொண்டு போய் ஆனால் எல்கேஜி சேர்க்குறாங்க, ஒன்றாவது சேர்க்குறாங்கன்னா ஆனால் போட்டு கொடுப்பாங்க ஆசிரியர். எல்கேஜிலலாம் ஆம்பளை ஆசிரியர் கிடையாது, பொம்பளை டீச்சர் தானே இப்போலாம் வச்சுருக்கிறாங்க. அது என்ன பண்ணுப்போ? பிள்ளை கையை பிடிச்சி ஆனா அப்படின்னு எழுதும். ஆனால் யார் யார் போட்டாங்க? அப்போ டீச்சரும் போட்டாங்க, பிள்ளையும் போட்டான். ஆனால் டீச்சர் எதுக்காக போட்டாங்க? கற்றுக்கணுங்கிறதுக்காக போட்டுக்கிட்டாங்களா? கற்றுக் கொடுக்க போட்டாங்க. புள்ள கற்றுக்கிறதுக்காக போட்டுக்கிட்டான். ரெண்டு பேரும் செஞ்ச வேலைன்னு தான் ஒன்று தான், ஆனால் பர்பஸ் வேற வேற. ஆனால் யாருக்காக தான் நடந்தது ரெண்டு வேலையுமே? உயிருக்கு. வெரி குட், நல்ல பிரயோகம். அறியாத ஒருத்தருக்கு அறிவிக்கிறது. அப்போ சாமியும் அறியறது போல இருக்கிறவங்க அவன் அறியலை எதையுமே. அதை காணும் உபகாரம் என்று சொல்லுகிறார். நமக்கு ஆனா போட்டு கொடுக்கறது காட்டும் உபகாரம். விளக்கம் புரியுதுங்களா? அப்படி உயிருக்கு உள்ளே இருக்கிறார் சாமி, இருந்து அறிவிக்கிறார் ஒவ்வொன்றத்தையும். உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து அரிதி என்று வெல்கினேன் விழாவிர சிரித்திட்டேன்னு அப்புறம் தான் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு உயிர்க்குள்ளேயும் சாமி அந்தராமையாக இருந்து கொண்டு தான் இருக்கிறார், போகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம கர்மம் செய்வதற்கு அவர் உறுதுணையாக தான் செய்ய முடியும், ஆனால் அவருக்கு கர்மம் எதுவும் ஏறாது. அப்போ திகழ்ந்து உலதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர். இந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்காம ஒரு பிரபலமான ஆதீனம் அந்த வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஆதீனத்துடைய ஒரு பிரபலமான ஆசிரியர், அவருடைய ஒரு சொற்பொழி ஒரு சின்ன கிளிப்பிங்கு, அவர் இந்த கான்செப்டை பேசும்போது சாமியும் நமக்காக கர்மம் செய்கிறாரு, அதனால் சாமிக்கும் பலன் உண்டு அப்படின்ட்டார். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோ அது. அந்த வீடியோ மகாசனான எனக்கு அனுப்பி, என்ன இப்படி வகுப்பு நடத்துகிறாங்க, இந்த ஆசிரியர் சாமியும் கர்மம் செய்கிறாருன்னு சொல்கிறாரு, சாமிக்கு கர்மம் அனுபவிப்பாரா அப்படின்னு பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன வித்தியாசம் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. வாத்தியார் பாடம் ஆனால் போட்டார், ஆனால் வாத்தியார் கற்றுக்கிறாரா? இல்லை, நம்ம கற்றுக்கினது தான் அவர் போகிறார். அதே போல் சாமி போகம் செய்கிறார், நம்ம போகப்படுத்துறாரு. நமக்காக சாமி இப்போ கை தூக்குறாருன்னா சாமி நம்மளை கை தூக்குறாருன்னு அர்த்தம். அதுக்காக சாமி நான் கை தூக்குனா எனக்கு ஒரு பலன் உண்டு, அவருக்கு இந்த பலன் கிடையாது. அவருக்கு நம்ம செய்யணுங்கிறதுக்காக சாமி கூட இருந்து செய்யலாம். ஏன்னா உயிருக்கு தனித்தையக்கூடிய ஆற்றல் இல்லை. அப்போ உயிருக்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தே குளிக்கும். ஆனாலும் கூட இப்போ சாமி முதல்ல உயிர் எப்படி இருந்துச்சு? கேவல நிலையில் முழுமறைப்பாக இருந்துச்சு. சாமி அடுத்து என்ன பண்ணார்? தத்துவங்களை கொடுத்தார். ரைட், தனக்காரன போன போக மாயை கொடுத்தார், இப்படி நினச்சிக்கலாம். கொடுத்துட்டார். இப்போ கொடுத்த உடனே உயிர் முத்திக்கு போயிட்டுதா? என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ காற்று அடிக்குதா? காற்று அடிக்கிறதா இருக்கீங்க, வெளியில இருந்து தான் இருக்கீங்க. இப்போ நல்ல காற்று. அதனால தனக்காரன போன போகம் கொடுத்த உடனே உயிர் என்ன பண்ணுது? அனுபவப்பட ஆரம்பிச்சுட்டு. மலம் முழுசா நீங்கிடுச்சா? சிறிது தான் நீங்கிருக்கு.
அப்போ முன்னாடியாவது ஆனமலத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குப்பா? கொஞ்சம் அறிவு இருக்குது, கொஞ்சம் இல்லை ஆவாரகத்தில் முழுமறைப்பாக இருக்கும் பொழுது கேவல நிலையில் ஆனமலம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னலாம் இருந்தது? மூணுமே இருக்கு. அதான் திரிமலத்தே குளிக்கும். திரிமலத்தே குளிக்கும் உயிர். இப்போ அந்த உயிருக்கு அருள் கூடணும்னா என்ன பண்ணணும்? எப்படி கொடுக்கறது ஞானத்தை? எப்படி, என்ன அதுக்கு முறை? வெரி குட். தீட்சை பண்ணணும். அதை தான் கொடி கட்டினே. கொடி கட்டுறதுங்கிறது கொடி ஏற்றுறது இல்லை. முத்தி முதல் கொடிக்கே மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்தது இல்லையா? அருள் என்னும் கத்தியினால் அத்தி பழுதுதா வருது பாட்டு இருக்கு. கலிட்டப்படியார் ஒரு பாட்டு இருக்கு. முத்தி முதல் கொடிக்கு மோக கொடி அத்தி பழுத்து முந்தி பட அத்தி பழுது ஒன்றி பட அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ தீட்சை, ஆச்சாரியன் வந்து தீட்சை பண்ணணும். ஏன் ஆச்சாரியன் வந்து தீட்சை பண்ண வேண்டியிருக்கு போய் நமக்கு? ஆச்சாரியார், அதாவது வெரி குட், வெரி குட். சகலருக்கு சாமி ஆதாரமாகத்தான் வருவார். ஆர்தான் மூர்த்தி மூலமாக வருவார். அவர் வந்து நமக்கு என்ன பண்ணுவார்? சாமி நமக்கு 4 வகையில் மொத்த தீட்சையில் மொத்தம் படிநிலை, மந்திராதிகாரம், அர்ச்சனாதிகாரம், யோகாதிகாரம் இருக்குது. மந்திராதிகாரங்கிறது சமய தீட்சை, அர்ச்சனாதிகாரங்கிறது விசேட தீட்சை, யோகாதிகாரங்கிறது ஞான தீட்சை என்று சொல்லுவாங்க. ஞானம் கைவரப்பெற்றவர் ஆச்சாரியனாக இருப்பார் அல்லது முத்திக்கு போயிடுவார். அவருக்கு வேலை சாமி வச்சிருக்காருன்னா ஆச்சாரியனாக இருப்பார், இல்லைன்னா முத்திக்கு போயிடுவார் அப்படிங்கிறது கருத்து. குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன். ஏன்னா கொடிங்கிறது எதை குறிக்குதுங்க? தீட்சா எதை குறிக்குது? இப்போ தீட்சை பற்றிலாம் ஒரே நூல்களில் விரிவாக எழுதியிருக்காங்க. அதை பற்றிலாம் நிறையா பார்த்துருக்கோங்கிறதுனால அங்கெல்லாம் போகலை. அடுத்த பாட்டுக்கு போகலாமா? அடுத்த பாட்டு இறைவனுடைய அத்தியாவசியம் என்னங்கிறது இந்த பாட்டில் விளக்குறார். கீழே உள்ள பாட்டு ஆச்சாரியனுடைய அத்தியாவசியம், 2வது பாட்டு இறைவனுடைய அத்தியாவசியத்தை சொல்கிறார். இறைவன் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சாமி இல்லைன்னா என்ன கிடையாது? எதுவுமே இல்லை. அதான் பாட்டு. பொருளாம் பொருள் ஏது, போதேது கண் ஏது, இருளாம் வெளியேது, இரவேது அருளாளா, நீ புறவா வையம் எல்லாம், நீ அரிய கட்டினன் கோபுர வாசல் குடியினன். அதான் பாட்டு. எத்தனை பொருள் அப்படிங்கிறது நம்மகிட்ட எத்தனை பொருள்? 3. ரைட், வெரி குட். பதி பசு பாஸ் பிரித்த 5வது. வெரி குட், வெரி குட். ஆணவம் கண்மம் மாயை. அதை கண்மம் கண்மயமாகும், மாயை மாயமாகும் அப்படிலாம் சொல்லி கொடுறோம். 5 மலம் நமக்கு மலம் இருக்குது. அதில் மொத்தம் பொருட்கள் மொத்தம் இது. இந்த பொருட்கள்லாம் தலையான பொருள் எது? பதி. வெரி குட். இது திருவருட்பயனில் ஒரு அற்புதமான பாட்டில் சொல்லுவார். அருளில் தலையில்லது இல்லை வேண்டும், பொருளில் தலையில்லது பொருள் ஒரு பாட்டு இருக்கு. அதுக்கு எப்போது உதாரணம் சொல்லுவேன். எப்பொழுதுமே நம்ம ஒரு காரியம் செய்கிறோம்னா அந்த காரியத்துக்கு பிரதானமான, இப்போ வகுப்பு நடக்கணும்னா யார் பிரதானமாக இருந்தால் அவனுங்க? ஆசிரியர் வந்தால் தான் வகுப்பு. மாணவர் எல்லாரும் வந்தாச்சு, அமைப்பாளர் வந்தாச்சு அப்படின்னா வகுப்பு நடக்குமா? இப்போ மாணவர் ஆசிரியர் வந்தால் தான் வகுப்பு உண்டு. ஒரு மாணவர் வந்தால் கூட வகுப்பு, அதெல்லாம் சொல்ல ஒருத்தர் வந்தாலும் வகுப்பு உண்டு அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அப்போ கல்யாணம் பண்ணணும்னா பிரதானம் என்னங்க? பொண்ணு தாலி வேணும். தாலி பொதுவாக பிள்ளையாது கல்யாணம். ஆகும் கல்யாணம் அப்படிங்கிறது நம்மளோட சம்பிரதாயத்தில் தாலி தான் கல்யாணம் இல்லையா? அம்மா இல்லைனாலும் அப்பா இல்லைனாலும் கல்யாணம் நடக்குமா? நிற்காம நின்றுமா? அதே தான். அப்போ எது பிரதானமோ அதை தான் நம்ம பொருளாக முக்கியமான அதை எடுத்துக்கிட்டியான்னு கேட்குறோம். இங்கே போகிறோம், அதை எடுத்துக்கிட்டியா? மழை வந்தால் குறையா அதில் எடுத்துக்கிட்டியா அப்படிங்க. அதுபோல் நம்ம உலகத்தில் எல்லாத்தையும் எப்படி பிரதான காரியங்களுக்கு பிரதானமான பொருள் எதோ நம்ம கருதுகிறோமோ அதே மாதிரி அருள் தான் அடைய வேண்டிய பிரதானமான பொருள் அப்படின்னு நம்ம கருதணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அருளுங்கிறது சாமி தான். அப்போ பொருளாம் பொருள், பொருளாம் பொருள் இது எப்படி பிரிக்கணும்? சரியா அது எப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும்? பொருளாக வச்சுக்க வேண்டிய பொருளுக்கு என்னதுதான்? சரிதான். அதனால் பொருளாகும் பொருள் ஏது? இந்த இடத்துல ஞானம்னு வச்சுக்கணும். ஏன்னா சாமியை தான் இல்லை, சாமியோட இன்றியமே தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவர் என்ன அவர் ஏதுன்னு அர்த்தமாயிடும் பாட்டு. விளக்கம் புரியுதுல? அதனால அதை பயன்னு வச்சுக்க வேண்டியதான். பொருளுங்கிறது முக்தி பொருள்னு வச்சுக்க வேண்டியதான். விளக்கம் புரியுதுல? சரவணன் என்ன சொல்ல வரானே? சாமி சாமி இல்லைன்னா சாமியே கிடையாதுன்னு அர்த்தமாயிடும் பாட்டு. நீங்கள் சாமின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்க, ஏன்னா சாமி இருந்தால் தான் பொருள் உண்டுன்னு அர்த்தம் ஆகுது. அப்போ இந்த பொருளுங்கிறது முக்தி. பொருளாகும் பொருள் ஏது? போது. போது அப்படிங்கிறது சூரியனை குறிக்குது பொதுவாக. சூரியன் எதுக்கு நமக்கு ஓமானம்?
திருவருளுக்கு ஓமானம். சூரிய கதிர் இடத்துல சூரியன் எப்படி நம்ம பார்க்குறோம்? அவருடைய கதிரால தான் பார்க்குறோம். அதே மாதிரி சாமியை அவருடைய திருவருளாலே பார்க்குறோம். சூரியனை பார்க்குறது வேற டார்ச் அடிச்சுட்டு சூரியன்காரன் பார்க்குறேன் வேற உலகத்தில் உண்டா? இல்லை. அப்போ சூரியனை எப்படி சூரியனுடைய கிரணனாலே பார்ப்போமோ அதே மாதிரி சிவபெருமானை அவருடைய திருவருளால பார்ப்போங்கிறது ஓமானம். அதனால தான் அருக்கன் ஆனவன் அரநூறு அல்லனோன்னார் அப்பர் சாமி. அருக்கன் பாதம் வணங்கு வரந்தியில் அருக்கன் ஆனவன் அரநூறு அல்லனோ அப்படின்னார். இதுக்கு நான்மறையே தொழும் ஈசனை அப்படின்னு அப்பர் சாமி தேவாராது. அருக்கன் பாதம் வணங்கு வரந்தியில் அப்படிங்கிறது பார்த்து. அதனால அப்போ இருளாம் வெளியே போது ஏதுங்கிறது இந்த இடத்துல திருவருளை குறிக்கிறது. கண் ஏது? கண்ணுங்கிறது யாருக்கு ஓமானம் சித்தாந்தத்தில்? உயிருக்கு. வேறு எப்படி கண்ணுக்கு உதாரணம்? எப்படி கண்ணை உயிரோட படுத்துறாங்க? எப்படி அறிவிக்கு? கண் அறிவித்தா அறிவிக்கும். பொருளை கண்ணு பார்க்குன்னா கண்ணு பார்க்காது. உயிர் இருந்தால் தான் கண்ணு பொருள் பார்க்கும். 5 பேர் கண்களே தொடர்பு பாடலாம். மற்ற பொருள்கள்லாம் அறிவு பொறியாக காட்டுறது முதல் பொருள் கண் சென்று பட்டு வியாக்கியானங்கள்லாம் சரியா இருக்கு. ஆனால் கருத்து நேரடி கருத்து உயிருக்கு ஏன் கண்ணை ஓமானமா வைக்கிறாங்க அப்படின்னா மற்ற புலன்கள்ல அறிவித்தால் இருந்தால் கண் எப்படி அறிவித்தால் அறியுது? அதான் ஐயா சொன்னா இருக்கும். அறிவித்தால் அறிவுது எப்படி எது யாரு கண்ணுக்கு யார் அறிவிக்கிறாங்க? வெரி குட் வெரி குட் வெரி குட். கண்ணுக்கு இயல்பாக பார்க்கக்கூடிய அறிவு கண்ணு பார்வை இருந்தாலும் கூட வெளிச்சம் என்ன பண்ணாது? அது பார்க்க முடியாது, இருட்டுதான். அதுபோல உயிருக்கு அறிவுத்தன்மை இருந்தாலும் சிவபெருமான் அறிவிக்கலைன்னா அறியாது. அதனாலதான் கண்ணை கொண்டு உயிரோட பொறுத்துறாங்க. அப்பர் சாமி அதனாலதான் பாடினார். விற்றோ ஒன்று இல்லாத நல்கும் தான் கான் என் கட்சி கம்பன் கான் வித்தை ஒன்று இல்லா மற்றோன் ஒன்று இல்லா மாசுகிறான் கான் அப்படின்னு படிக்க வர்றார். காலத்தியான் அவன் என் கண்ணுளானே பண்ணாங்க. காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. ஏன்னா கண்ணுள்ள இருக்காருனாலும் அர்த்தம் நல்லா தான் இருக்கு. கண்ணுள்ளே வச்சிருக்கேன் அப்படிங்கிறோம்ல. கண்மணியை கண்ணாடு பாவாயின்னு அப்புறம் தான் எங்க பாட இன்னொரு இடத்துல கண்ணுளானே என் இடத்துல இருக்கான், என்கிட்டே இருக்கான், என் உயிரிலே இருக்கான்னு அர்த்தம். அப்போ கண்ணேது இருளாம் வெளியேது இருளும் வெளியும். அப்போ இந்த இடத்துல என்ன குறிக்குது? வெளி அப்படிங்கிறது இருளாம் வெளியேது. வெளிங்கிறது சகலத்தை குறிக்குது. இருளாம்னா ஆணவ மலத்தில் இருந்த ஒரு தன்மை, அதிலிருந்து வெளிப்பட்ட தன்மை. இரவு திரும்ப சகலத்திலிருந்து வெளியில போயிருக்கக்கூடிய அந்த கேவல நிலை இதுதான் குறிக்குது. அந்த இடத்துல இருளாம் வெளியேது இரவேது கேவல சகலத்தை குறிக்குது. இது அனுபவத்தை குறிக்கும். உயிர் கொடுத்துட்டு தனுகாரண போகணும் கொடுத்ததுக்கு பிறகு அப்போ அருள் இந்த பாட்டில் என்ன நடந்துருக்கு பாருங்க. அப்போ எப்படி அதான் சொன்னார். நீ புறவா வையம் எலாம்னா நீ அருளாத உலகம்னு அர்த்தம். சாமி அருளாத உலகம் உலகத்தில் உண்டா? இல்லை. அப்போ நீ அப்படி ஒன்று கிடையாது. நீ இல்லாத இடத்துல ஒன்று கிடையாது. நீ அறிய கட்டினேன் கோபுர வாசல் கூடி. இந்த இடத்துல ரெண்டு இடத்துல நீன்னு வருது. ஒன்று சாமி பார்த்து இன்னொன்று நம்மளை பார்த்து. நாம் அறிவதற்காகத்தான் தீட்சை பண்றேன் பாட்டாகுது. விளக்கமுறையில் சொல்றது அவ்வளோதான். அடுத்த பாட்டு போலாமா? வாக்காலும் என்ன சந்தேகம் சொல்றேன்? இருளாம் வெளினா அது திரோதானம். ஏன்னா இருட்டு வெளி வெளிச்சத்தினால் அதான் சகலத்தையும் வச்சுக்கலாம். வெளிச்சமா இருக்குங்கிறதுனால சகலத்தையும் வச்சுக்கலாம். ஆனால் இருளாகும் வெளி அப்படிங்கும் பொழுது சகல நிலையில நனவு நிலையில இருக்குது. திரும்ப இருட்டுக்கு போனதுன்னா திரோதானம் மறைப்பு ஏற்பட்டிருக்கு உயிர் அப்படின்னு வச்சுக்கிட்டு தான் தனியாக இரவு தனியாக இருக்கலாம். அதனால அந்த இரவுங்கிறது கேவலத்தை குறிக்குது. அப்ப சகலத்தில் இருக்கக்கூடிய மறைப்பு அது திரோதானம். வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காத உணர்வறிய தன்மையினை
நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமை தானே குறிக்கும் அருள் நல்க கொடி அப்படிங்கிறது பாட்டு. இந்த தீட்சை என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த பாடோடைய கருத்து. நம்ம சேர வேண்டியது சேரக்கூடாது எதுங்கிறத காட்டுறது தீட்சையினுடைய வேலைங்கிறது பாடோடைய கருத்து. முதல்ல யாரை காட்டுது, வாக்காலும் மிக்க மனத்தாலும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, சாமி வனவாசம் கடந்தான் தானே, வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டவன் சாமி. வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது உணர்வறிய தன்மையினை, நம்முடைய உணர்வுக்கு வசப்படாதவன். ஏன் நம்ம உணர்வுக்கும் நம்முடைய வாக்கு மனத்துக்கெல்லாம் சாமி அதீதனா இருக்கான்? அதீதன் என்ன, கடந்ததுன்னு அர்த்தம். ஏன் நம்ம வாக்கு மனத்துக்கெல்லாம் எட்டாதவனா இருக்கார் சாமி? வெரி குட். இது சுட்டறிவு. நம்மகிட்ட இருக்கிறதுல என்னது, சுட்டறிவு. அசத்தான் சுட்டி அறிவு பொருள்னு சுத்தியார் சொல்லுது. இந்த கருவிகரங்களாம் நம்ம எதை பார்த்தா என்ன பொருளாக தான் இருக்கும், அது அசத்தாக தான் இருக்கும். அதுவும் அப்போ சாமியை பார்க்கணும்னா வியாபக அறிவு இருந்தால் தான் நடக்கும். அருளாகிய கருவிகளை தான் பார்க்க முடியும். அதனால அவர் அப்பாற்பட்டவர்னா அதான் அரிய தன்மையன். அரிய அப்படிங்கிறதுக்கு ஏன் அரியன்னாரு? அரியதுன்னா என்ன? அரியது கேட்பின்னடி தமிழ் வேளாய், அரிது அரிது என்ன ராகம் மட்டும் எடுக்கிறீங்க, சொல்ல மாட்டேங்க. கிடைக்காது, எளிதாக கிடைக்காது அரிது. அரிது அரிது மகா மானிராய் பிறத்தில் அரிது. மானிராய் பிறத்திலும் கூன்குருடு செவிடு கேடு பேடு நீங்கி பிறத்தில் அரிது. அப்புறம் கூன்குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்திலும் ஞானமும் கல்வியும் நயத்தில் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் கிடைத்தல் அரிதா, தாம் செய்தல் அரிது. தானவும் தாமும் தாம் செய்தல் ஆயினும் வானவர் நின்று வழங்கி வருகிறாள் பாட்டு நிறைய. அப்போ ஔவையார் பாடுறாங்க அப்படி. அதனால் அது எந்த ஔவையார்? சினிமா பாட்டா ஔவையார் பாட்டா? அது உங்களுடைய தெரில. சரி, இப்போ அரியதுன்னு முதல்ல நமக்கு மானிடப்பிறவியாக பிறக்கிறது அரிதுன்னாங்க ஔவையார். அதனால் அப்பர் சாமி சொன்னார், இந்த பிறவியிலன்னா அடுத்த பிறவி பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுன்னு நினைக்காதங்கிறார். நம்மளை பார்த்து அப்படி நினச்சிக்காதப்பா, வாழ்த்தது நம் நமக்கு ஏதோ ஒரு பிறவினார். இந்த ஒரு பிறவி தான் மனித பிறவி நினைத்துக்கொள், இதுலேயே சாமியை பார்க்கறதுக்கு வழி முயற்சி பண்ணுனார். அதனால் அப்போ அரியதுங்கும் போது இருக்கிறது, ஆனால் கிடைக்கிறது ரொம்ப அரிதுன்னு அர்த்தம். ரேர். சாமி அப்படி அரிய காட்சியன் தமது அங்கை சேர் எரியன் ஏறுகந்து ஏறுவன் ஆயினம் வரியன் ஆரறிவார் அவரை பற்றிய அப்படிங்கிறது ஞானசமுதருடைய தேவாரம். இருக்காரு, ஆனால் உரிய காலத்தை தான் அழிப்படும். தெரியலா நிலையலால் தெரியான் அப்படின்னு சேக்கரார் சாமி சொல்கிறார். இந்த கையில் பாக்டீரியா இருக்குன்னா அதை எதால தான் பார்த்துக்கணும், நோக்கி வச்சு பார்த்தா தான் பார்க்க முடியும். சும்மா பார்த்தா தெரியுமா? இப்போ தெரியலங்கிறத இல்லைன்னா ஆகிடுமா? இல்லை, அதுக்குரிய கருவியில் பார்த்தா தான் கிடைக்காது. அதுபோல் சாமி அரியவர்னா அதுக்குரிய தெரியலா நிலைகளால் தெரியா. அப்போ அரிய தன்மையை நோக்கி பிரித்து பார்க்கணும். உயிரோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டு பொருள் கீழே பார்த்துருக்கோம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இனம். அப்போ யார் யார்கிட்ட விலகணும்? நம்ம வளர்த்திருந்த பேவலிதம் பாதம் திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாங்கிறது பாட்டு. அப்போ நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமை, அறிவாகிய பெருமாண்டிருந்து பிரியாமல் இருக்கோங்கிறத தானே குறிக்கும். சாமி கிட்டே நம்ம இருக்கோங்கிறத காட்டுவது அருள் நல்க கொடி. தீட்சை அப்படி தான் பண்ணுவோம். தீட்சை என்ன பண்ணோம்? மலத்திரயம்னு நானும் கண்மமாயி கூட நேற்று கூட கட்டுரை ஒன்று எழுத படிச்சீங்க எல்லாரும் போட்டுருந்தேன். குரூப்பை நாங்கள் அறிவிப்புக்கே பார்க்க மாட்டோம், பதிவுலாம் பார்ப்போம். தீயதே சத்பாவம் அப்படின்னு நான் வடமொழிக்குலாம் ஒன்று எடுத்து போட்டிருந்தேன். தீ அப்படிங்கிறது சத்பாவம், ஞானத்தை கொடுக்கறது. ஷைங்கிறது பலத்தை நீக்கிறது, ஷயம் பண்ணுறது அப்படிங்கிறத. அதனால் அப்போது அருள் நல்க தீட்சை என்ன பண்ணோம்? அப்போ மலத்தை நீக்கி அருளை கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. எப்போ நீங்கள் ஆச்சாரியனுடைய கிரகத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சி தீட்சா மண்டபத்துக்குள்ள பிரவேசம் பண்ணீங்களோ அப்போவே உங்களுக்கு என்ன ஆகிடுது? சஞ்சித கர்மாலாம் நீங்கிடுங்கிறாங்க. பார்க்க புரியுங்களா? அப்போ சஞ்சித கர்மா மட்டும் நீக்கிட்டு வந்துடுறோம் சார், நான் தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் எதுவும் அனுஷ்டானலாம் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிற கூட மொத்தமாக எல்லாருடைய ஆகாமியம் அருளால் சுடும், அருளே சுடும். இருக்கிற வரைக்கும் ஆகமித்து அதுக்கப்புறம் செய்கிற ஆகமம் தான் அருளால் சுடும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு செய்கிறது தானே, இல்லை ஆகம பேலன்ஸ் அப்படி இருக்குமா? ஆகாமி இது வரைக்கும் செஞ்சிருக்கிறதுங்கிறது சஞ்சீதத்தில் தான் கணக்காயிடும்ல.
ஆகமே கழிஞ்சிடும், சஞ்சிதம் இல்லை பிராரப்தம் இது வரைக்கும் நம்ம தீட்சைக்கு போகிற வரைக்குமே நமக்கு ஆகாமே செஞ்சு தான் வச்சுருப்போம். அது கழிஞ்சு அது எதில் வச்சிருப்பார் சாமி? தொல்வினையில் தான் சஞ்சீதத்தில் தானே வச்சுருப்பாரு. எங்கே சம்பாதிச்சுட்டு இருக்கோம்ல. இப்போ இனி சம்பாதிக்கிறது தான் தீட்சை நல்லா போகும். புதுசு அதான் அருளே சுடும். ஏறும் வினை உடலோடு ஏகும், இடையேறும் வினை அருளே சுடும் அப்படின்னு பேங்க்ல திருவருட்பயன். 10,000 ரூபாய் காலி பண்ணுறவர் கையில் 2,000 ரூபாய் அது காலி பண்ணுறவர் மேற்கொண்டு சம்பாதிக்கிறது மட்டும் ஆமாம். நம்ம நம்ம தான் பண்ணணும். அது கூட அது கூட பிரார்த்தம் உண்டு. பிரார்த்தம் உண்டு. அதான் ஏன்ற வினை உடலோடு ஏகும். இது திருவருட்பயன் அறியும் நெறியில் உண்மை நிறைவு அதிகாரத்தில் அடைந்தோர்த்தன் மேலே ஏன்ற வினை உடலோடு ஏகும். அதுதான் பிரார்த்தம். உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கும். இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். இந்த இடத்துல அருள் சுடுவதுங்கிறது திருவேந்தரத்தில் சுட்டுக் கொள்வது. அடுத்து திருவேந்தரத்து வந்து பார்த்தீங்களா? திருவேந்தரத்துடைய பெருமை காட்டுறாங்க அடுத்த பாட்டில். 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலே பெரியெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமல் காட்டக்கூடியினர். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பாடுவாங்க தொடக்கத்தில் ஐங்கார ஹூங்கார ரகசியயுக்த அப்படின்னு வரும். அக்ஷரங்கள்லாம் இப்படி அக்ஷர வடிவங்களாக இருக்கிறார். இப்போ 5 எழுத்து 8 எழுத்துனா என்ன? ஓம் நமோ நாராயணாய தானே? அது இல்லை. ஓம் ஆம் ஔம் நம சிவாய. சரி, நமக்கு தெரிஞ்ச 8 எழுத்துற பாலி பாடுறாருல, 8இல் 5 ஏன் கழியும் என்றால் 5இல் 8 ஏன் கழியாது. கேட்டதில்ல இந்த பாட்டு? கல்லை மட்டும் கண்டால் கடவுள் புரியாது அப்படின்னு பாடுறாரு இல்லையா? அது எழுதுறா பாருங்க. ஏன் 8ல் 5 கழியுதுல 5ல் 8 கழிய கூடாதா? அவன் சொல்றது பஞ்சாட்சரம்னா 5 எழுத்து, அஷ்டாட்சரங்கிறது நாராயணம் நமோ நாராயணாயா அப்படி சொல்றாரு. இது நம்மால் வரப்பாடர். நான் கண்டு கொண்டேன் நாராயணாயனம் நாமும்னு அவர் பார்த்துட்டார். நாராயணமூர்த்தியுடைய நாராயணன் அப்படிங்கிறது காரண பெயர். நாரம் அப்படின்னா நீர், அயனன்னா கிடப்பவன். நாராயணன் நீரில் கிடப்பவன் அர்த்தம். அவங்க நிறைய மந்திரம் சொல்லுவாங்க. துவயம்னு சொல்லுவாங்க, திரயம்னு சொல்லுவாங்க, துவயமந்திரம் மாசுதக அப்படிம்பாங்க வைஷ்ணவத்தில். நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா, ஒப்பிலியப்பன் கோயில் தெரியுமா? கும்பகோணத்தில் நம்ம திருநாகேஸ்வர சாமி கோயில் பக்கத்தில் இருக்குது. தென்றல் புகுந்தலவும் திரு நாகேஸ்வரத்தானே ஞானசம்பந்த பெருமானார். நாகேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது ஒப்பிலியப்பன் கோயில். அவர் கையில் மாசுதகன்னு எழுதியிருக்கு. கரெக்டாக கிடையாது ஐயா. ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு போனேன்னா புளிசாதம் கண்டிப்பாக சாப்பிடணும். புளிசாதனால என்ன விகிதம்? புளி உப்பு தான் அதுக்கான விகிதம். ஆனால் உப்பே இல்லாமல் சூப்பராக இருக்கும் புளிசாதம். ஒப்பிலியப்பன் கோயில் புளிசாதம் அதுக்காகவாது போயிட்டு வந்துருங்க. அதனால மாசு சக்க என்னுடைய திருவடியை பற்றுன்னு அர்த்தம். அது சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. இங்கே 6 எழுத்துனோடனே ஷடாட்சரம் நம்ம சரவண பவங்கிறோம். அதுவும் இல்லை. இது திருவேந்தெழுத்து தான் பிரதானம். ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதும் மாதிரத்தினும் மேலே மந்திர விதி வருமே அப்படின்னார் தியாகராஜ சாமி. மாதிரம்னா திசை. ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதும் மாதிரம். திருவேந்தெழுத்து ஓதப்படக்கூடிய திசைக்கு கூட, திசையில் கூட ஓதுற இடத்துல இல்லை. இப்போ நீங்கள் திருவேந்தெழுத்து இங்கே பாராயணம் பண்ணிட்டு இருக்கீங்க, திருவேந்து ஜபித்திட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இருக்கிற திசையிலேயே வேற மந்திரம்லாம் செயல்படாதான். அப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே தான். இப்போ நீ இருக்கிற இடத்துல கிடையாது, இப்போ செய்கிறவங்கள்ட்டையும் கிடையாது, நீங்கள் இருக்கிற திசையிலே கிடையாதுன்ட்டார் சார். இப்போ நீங்கள் ஒரு ஆள் திருவேந்தெழுத்து உங்கள் ஊரில் ஓதிக்கிட்டு இருந்தாலே போதும் அர்த்தமாக எழுது இல்லையா? ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதும் மாதிரத்தினும், மாதிரம்னா திசைன்னு அர்த்தம், மாதிரத்தினும் மேலே மந்திர விதி வருமே வராதுங்க. அப்பர் சாமி ஞானசம்பந்தர் இருக்கிற மடத்துக்கு சில பேர் தீ வைக்கிறான். சமணர்லாம் மந்திரத்தில் ஓதுறான். ஜுவாலாமாலினின்னு யக்ஷி. அந்த யக்ஷியை ஓதி மந்திரத்துக்கு மடத்துக்கு தீ வரான். அதை பிடிக்கல. அது நீங்கள் என்னுடைய புகழிவேந்தன் என்னுடைய நாவலை படித்து பாருங்கள். அந்த காட்சி ரொம்ப அழகாக நான் காட்சிப்படுத்தியிருப்பேன். அதை புகழிவேந்தன் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன். குறு நாவல். ஞானசம்பந்தர் மதுரையில் வேதாரண்யத்துலேருந்து மதுரையில் போய் அற்புதங்கள் நிகழ்த்தின பகுதியை மட்டும் ஒரு புத்தகமாக அது பதிப்பிட்டு வெளியிட்டு தனியான கூட வெளியிட்டிருக்கிறாங்க. அதை புத்தகமாக பிடிஎஃபாக கூட இருக்குது. வேணா கேளுங்க, எடுத்துறேன். அதில் அந்த முக்கியமாக அந்த அது பொதுவாக பெரிய புராணத்தில் சமணர் வந்து சாமிகிட்ட நாங்கள் அனலில் வாதம் செய்ய விரும்புகிறோம், புனலில் வாதம் செய்ய விரும்புகிறோம்லாம் கேட்குறான். காரணம் அவன்கிட்ட அனலும் புனலும் கட்டுப்பட்டு நிற்கிதுன்னு அர்த்தம். ராஜா கிட்ட மந்திர முறையினால தீயவுன்னு சொல்லிட்டு வரான். தீ பிடிக்கல. அது மட்டும் தான் நமக்கு தெரியுது புராணத்தில். ஆனால் அவன் எப்படி மந்திரத்தினால ஏவி இருப்பான்?
அது நம்ம உயிர்த்துணர வேண்டியது இருக்குது. அந்த பகுதியெல்லாம் விரித்து எழுதியிருப்பேன். எப்படி ஜுவாலாமாலினிங்கிற யக்ஷி அவன் பிரதாமன் பிரயோகம் பண்ணுறான் அப்படிங்கிறது மாதிரியும், ஞானசம்பந்தருடைய ஆற்றலால் அந்த யக்ஷினால் வேலை செய்ய முடியலங்கிற மாதிரியும், அவள் வந்து நண்பர்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போகிறது மாதிரிலாம் அதில் காட்சி அமைச்சிருப்பாங்க. சுவையாக இருக்கும், படிச்சு பாருங்க. அப்படி மந்திரம் படிக்கல, அதுக்கு பிறந்தமே கையால் வச்சிடறான். அதுதான் பொய்யராம் அமரர் கொழுவும் சுடர்னார், அதான் கொளுத்துறான்னார். ஆதி மந்திரம் அப்போ சொல்கிறார், நெருப்பு 10ல் உடனே ஞான சதுக்காரத்தன் சொல்கிறார், ஆதி மந்திரம் 5 எழுத்தும் போதும் மாதிரத்தினும் மேலே மந்திர விதி வருமே, வராது. இவன் தான் ராஜாவாக இருக்கும்போது ராஜாட்ட போய் ஒரு சாதாரண வியோவா நான் வந்து பெரிய ஆள் சொல்ல முடியுமா? போய் ஒரே வெற்றி வந்தாலே போ இந்த போ ரெடியாக முடிஞ்சிடுவோம், கதையை முடிஞ்சிருன்றோம். அப்போ ஆதி மந்திரங்கிறது திருவைந்தெழுத்து. அந்த திருவேந்திரத்தினுடைய பெருமையும் காட்டுகிறார். 5 எழுத்தும் 5 எழுத்துக்கிறது எழுதியிருக்குமே தான் சீவாய மத்தியத்தை சீவாய நாம. 8 எழுத்துங்கிறது பீஜங்களோட கூடிய அஷ்டாட்சரம். ஓம் ஹாம் ஹௌம் சிவய அப்படிங்கிற அப்படி வந்துருக்கு. இதெல்லாம் நமக்கு பீஜங்களோட கூடியது. இது ஒரு ஆசிரியர் எழுதுறது தான் தர்மேந்திர பதிவு செஞ்சுக்கிறாங்க. இப்படி 8 எழுத்துங்கிறது இதுதானாங்கிறது நமக்கு தெரியவில்லை. ஏன்னா ஓம் ஹாம் ஹௌம் ஹ்ரீம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் பீஜாட்சரமாக. நான் ஒரு 3 பீஜாட்சரோட 2 பீஜங்களோட சேர்ந்தது தான் சொல்கிறாங்க, 8 வருது. விசேட ஜெக்கிக்குரிய மந்திரம் அது. விசேட ஜெக்கியில் உள்ளவங்களுக்கு ஓம் ஹாம் ஹௌம் சிவய நம அப்படின்னு உபதேசம் பண்ணியிருப்பாங்க. சமய தீட்சையாக இருந்ததுன்னா ஓம் ஹாம் மட்டும் இருக்கும், ஒரு பீஜம் மட்டும் இருக்கும். சில பேருக்கு நம சிவாயா இருக்கும், சில பேருக்கு சிவை நம்ம இருக்கும் வச்சிருப்பாங்க. தீட்சைக்கு முறைக்கு தகுந்த மாதிரி பஞ்சாட்சரத்தினுடைய மாறி விதிப்படி ஓது 5 எழுத்துமே அப்படிங்கிறது உண்மை விளக்கம். விதிப்படித்தான் அதை நம்ம ஓதணும். அப்போ ஆச்சாரியன் மூலமாக பெற வேண்டும். ஆச்சாரியனும் அடைந்திருக்கக்கூடிய சீடனுடைய பக்குவத்துக்கு ஏற்போது உபதேசம் பண்ணுவார். இப்போ முதல்ல பஞ்சாட்சரம், அதில் ஓம் இருக்கும். ஓம் எல்லாத்துக்கும், ஏன்னா எல்லாமே ஓங்காரத்துக்குள்ளே தான் இருக்குது. நட்டம் புதல்வா நாடு, ஓங்காரத்துல நட்டம் புதல்வா நாடு. ஓங்காரத்தினுடைய வியட்டியுடைய தான் திருவேந்தெழுத்து. ஓங்காரம் சமட்டியாக இருந்ததுன்னா ஓம்னு இருக்கும். அகர உகர மகரம் நாதவிந்து அப்படிங்கிறது ஓங்காரத்தினுடைய வியட்டி வடிவம். அதோடைய இன்னொரு வடிவம் தான் சீவாய நாம அப்படிங்கிறோம். இதை பற்றிலாம் உண்மையிலக்கத்தில் விரிவாக நடத்திருக்கேன், அதெல்லாம் கேட்டுங்க போய். அப்போது 8 எழுத்தும் 6 எழுத்தும் அப்படிங்கிறது ஓம் சிவய நம அப்படிங்கிறது. வெறுமனே ஓமும் ஹாம் இல்லாமல் வெறுமனே சிவய நம. திருவேந்தெழுத்தும் ஓங்காரமும் இருக்குது. 4 எழுத்துங்கிறது ஓம் சிவய அப்படிங்கிறது மட்டும். எந்த குறிக்குது? மலத்தை குறிக்குது. பொதுவாக மலத்தை குறிக்குது. மலத்தை ஆச்சாரியன் தீட்சை பண்ணும்போது என்ன பண்ணுவார்? நீக்கிடுறாரு. அதுக்கு அத்துவா சுத்தின்னு பேர். இப்போ எழுதுன அந்த கட்டுரையில் கூட எழுதியிருப்பாரு, அத்துவா சுத்தின்னு பேர். அத்துவாக்கள் என்னென்ன? 6 அத்துவாக்கள். ருத்ராத்வா, பதாத்வா, வண்ணாத்வா, கலை தத்துவம், போனா 6. இந்த 6 அத்துவாக்களும் என்னது தான்? 6 அத்துவாக்கள்னா என்ன? நம்ம உடம்பு தான். உடம்பு தான் 6 அத்துவாக்கள். இந்த 6 அத்துவாக்களையும் இந்த 6 அத்துவாக்களை தான் உடம்பாக 30 அர்த்தங்களாக நம்ம காட்டுறோம். ஆச்சாரம் என்ன பண்ணுறாரு? ஞானதீட்சை பண்ணும் பொழுது, அத்துவ சுத்தி செய்யும் பொழுது இவற்றை அப்படியே வேதித்து எடுத்து அதை ஹோமத்தில் கொடுத்துட்றார். ஹோமம் பண்ணிடுறாரு நடத்தும். இதை பற்றி விரிவாக சுப்பிரகாசம் நடத்தும்போது என்னோட வகுப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா போயிட்டு பாருங்கள். அதில் புருட எத்தனாவது பாட்டுன்னு நினைக்க தெரியல. அது அதில் புருட தத்துவத்துக்கு மட்டும் தனி சுற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது தனி தத்துவமாக என்ன கூட ஒரு பகுதி வரும். அங்கே அதை பற்றி பேசியிருக்கோம். அது படம்லாம் போட்டு விளக்கியிருக்கேன். யார் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல அதெல்லாம். அதனால் அது சீவய நாம கிடையாது. 5 கலை கொடி, காந்தி கலை, சாந்தி இது அப்படியே விட்டுடலாமா? அப்படியே விட்டா என்ன ஆகிடும்? யார் இருந்தாங்க முன்னாடி? விரோத மலம் இருந்து இப்போ நீக்கியாச்சு. அது அப்படியே விட்டா அப்படியே விட்டுடலாமா? சிவைய வரிசையா? இப்போ வயலில் களை இருக்குங்க. களையை பிடிக்கிட்டா திரும்பி முளைக்குமா முளைக்காதா? முளைக்கும். அப்போ சிவைய திருப்பி சிவ தான் பண்ணும். அதுதான் கேட்குறேன் நான். அப்போ நீங்கள் பிடிங்கிட்டீங்க களையை, ஆனால் திரும்ப வராத அளவுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? 2
ரெண்டு பக்கத்தில் ஒரு ஆள் மட்டும் நீக்கிட்டீங்க, இன்னொரு ஆள் பக்கமாக இருக்காரு, ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ இன்னொரு பக்கத்தில் யார் வருவாங்க? திரும்ப கூடுவார் சிவைய வசி. இதான் ஞானதீட்சைக்குள்ள மந்திரமே இதுதான். இதைத்தான் மணியாசைக்கு வருமா, உடையாள் உந்த நடுவில் இருக்க உடையாள் நடு முன்னி இருத்தி அடிய நடு உள் நடப்பதற்கு நீங்க பக்கம் இருந்தீங்கன்னா அப்படின்னா ரேவசி அவ்வளவுதான். சுவாமி அம்பாளே சுத்தி இருக்கிறார். போன நடனம் ஒரு பாலா ஞான நடனம் தான் நடுவே நாடுன்னாரு. அப்ப ரெண்டு பக்கத்துல என்ன வைக்காச்சுப்பா? ஞான நடனமாவே ஆக்கியாச்சு. 4 எழுத்து பிஞ்செழுத்தும் மேலே பெரு எழுத்தும் நெஞ்செழுத்தி. அப்ப என்ன பண்ணணும்? இப்போ ரெண்டு பேரும் இடையில கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ரெண்டு பேரும் நீக்கிட்டீங்க, அந்த இடத்துல கூட அதை பாய்ச்சல் பண்றாங்க. ஓகே, ஆனால் இங்கே உள்ளபடியே இருக்கிறது யாருங்க? யார் இருக்காங்க? சாமி அம்பா உயிர் 3 பேர் இருக்காங்க. இதுல இல்லாம போக வேண்டியது யாருன்னு போ. சரி, அவ அம்பாலும் நீங்க முதல்ல அம்பாள் நீங்க உயிர் வந்து உயிர் தண்ணியில கேட்டு அது ஒடுங்கும். உயிர் தான் தண்ணியில கேட்டு போகும். என்ன மயமா ஆகுது? திருவள்ளுவர் மயமா. உயிருடைய தற்போதை இல்லாம போயிடும். சாமி அம்பா. வெண்டைக்காய் வாங்க போறீங்க, வெண்டைக்காய் முத்தலா இருக்கு, இப்படி வாங்கிட்டு இருக்கீங்க, எப்படி வாங்கிட்டு இருக்கணும்பாங்க. வேற வார்த்தை அதான் பிஞ்சு எழுத்துன்னு. பெரிய எழுத்துனா சிவண்டி கடைசி. எப்படிலாம் நம்மளை புரிய வைக்கிறாரு பாருங்க. பிஞ்செழுத்துங்கிறது திருவருளை குறிக்குது. ஏன்னா திருவருளுடைய முத்தியினுடைய முதல் நிலை. ஒரு காய் முத்துதுன்னா முதல்ல என்னவா இருக்கும்? அது பிஞ்சா இருக்கும். அதான் பிஞ்செழுத்துன்னா. மேலே பெரிய எழுத்துன்னா கடைசியில முத்திய குறிக்கக்கூடிய சிகரம். நாயோட்டு மந்திரம். நெஞ்செழுத்தி, அந்த ரெண்டு சீவ மட்டுமே நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் பூசாமல் காட்டக்கூடிய. பேசா எழுத்துங்கிறது என்ன குறிக்குது? நாம பேசக்கூடாதுன்னு குறிக்குது. தற்போதரம் எழக்கூடாதுங்கிறது. ஆமா, நம்மளுடைய தற்போதம் எழக்கூடாது. எப்பொழுதும் என்ன இருக்கணும்? சிகர வகரம் மட்டுமே இருக்க வேண்டும். கூசாமல் காட்டக்கூடிய. அப்போ அது எழுத்தினையும் கூசாமல்னா திரும்பவும் அது பழைய நிலைக்கு போயிடாத அளவுக்கு இருக்கிறதுக்காக அந்த கொடி கட்டியிருக்கேன் என்னார். அதோட இந்த நூல் நிறைவாயிடுது. அவ்வளோதான். இல்லைங்க சார், 1 மணி நேரம் அந்த நூலை பேசிடுவோம். 6:15 ஆரம்பித்தோம். இன்னும் கூட விரிவாக பேசலாம். இன்னும் ஒரு பாட்டுக்கு அதான் இப்போ சொன்னேன். இப்போ திருவருள் அப்படிங்கிறத முக்திங்கிறத சுவாமின்னு குறிக்கிறோம். அது அடைய வேண்டிய பயன். எப்போ மாங்காவுடைய முழு பயன் என்னது? மாம்பழம். ஆனாலும் பிஞ்சாவும் இருக்கும். பிஞ்சா இருந்தால் தான் எங்கே போக முடியும்? அப்போ திருவருள் முதல்ல பிடிக்க வேண்டியது. அதனால பிஞ்செழுத்துனார் வகரத்தை. திருவருள் அப்படிங்கிறது வகரம், அதனால பிஞ்செழுத்து முதல்ல அடைய வேண்டிய பயன். அப்புறம் அது மூலமா எங்க போகணும்? முத்திக்கு போகணும். அது பெரிய எழுத்துனார். இல்லாத பழம் வர முடியாது. திருவருள் இல்லாத சிவநாடி வர முடியாது. அவ்வளோதான். பிடிச்சிட்டீங்க. அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? ரைட். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்சா 4 பாட்டையும் மனப்பாடம் பண்ணிடுங்க. 4 பாட்டையும் கொடிக்கவியை பற்றி சொல்லுங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? டக்குன்னு 4 பாட்டை சொன்னோமா, 4 விளக்கத்தை சொன்னோமான்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவர்கிட்ட பேச்சு வச்சு கூடாதுன்றவாங்க யாரும்.